ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது மான்வாவை தான் பார்க்க போகிறோம். இந்த மான்வா சும்மா வேற லெவலில் இருக்கும். ஆனால் இது ஒரு நெக்ரோமேன்சர் மான்வா தான். ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் ஆல்ரெடி கேட்டிங்க இந்த மாதிரி டைப்பில் ஏதாச்சும் மான்வா போடுங்கன்னு. நானும் தேடி பார்த்தேன். இதோட ஸ்டோரி லைன் அப்படியே வேற லெவலில் இருக்கு. அதுக்கு தான் நானும் இதை கொண்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும். சிஸ்டமு, லெவலப்பு, மாஸ்டரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதுக்கு மேலேயே நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஒரு 2K லைக்கை கொடுக்க பாருங்க. ஏன்னா ஒரு வீடியோவில் 2K லைக் வந்தா நம்ம 2 இல்ல 3 வீடியோஸை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் லைக்கை மறக்காம போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ப்ரோ கொஞ்சோண்டு நகருங்க ப்ரோ, இடமே இல்லை. தம்பி, இங்க வந்து இடம் இன்னும் இருக்கவா செய்யுது? எல்லா இடத்துலயும் தான் இடம் இல்லை. அதே மாதிரி தான் அங்க ஒரே கூட்டமா ரஷ்யா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான பஸ்ல இருந்து தான் நம்ம ஹீரோவும் தப்பிச்சு வரான். என்ன இது, ஸ்கூலுக்கு வரதே ஒரு நரகம் மாதிரி இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா ஸ்கூலுக்கு வரதே நரகமா இருக்கும். அதாவது நான் எதை மீன் பண்ணி சொல்றேன்னா, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இயர். இதுக்கு மேல நான் எப்படி ஸ்கூலுக்கு வரது? அவ்வளவுதான். ஒண்ணு நான் ஸ்கூலுக்கு வரணும், இல்லைன்னா ஸ்கூலை நான் டிராப் பண்ணணும். இதை பத்திலாம் இவன் சொல்ல இருப்பானா? அங்க இவனோட ஃப்ரெண்டு ஹாங்ஹோ, அவன் நம்ம ஹீரோவா கலாய்க்கிறான். நீ வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியா? அதெல்லாம் பொய்மா தான் இருக்கு. ஏன்னா ஒரு 2 hour டிராவல் கூட உன்னால தாங்கிக்க முடியல. ஆமாண்டா, இத பத்திலாம் நீ பேசக்கூடாது. ஏன்னா உன்னால இதை கம்ப்ளீட் கூட பண்ண முடியல. அதுக்கு காரணமோ அந்த மியாங், அந்த பொண்ணு தானே. போதும்டா, அதை பத்திலாம் ஏன்டா இதுல இழுக்கிற? சரி, இந்த மாதிரி ஓகே தான், நான் அவளை பத்தி இழுக்கல. அதுக்குன்னு என்ன அலூரியா என்ன? அட அதை விட்றா, மேல பாடுறா. நீ மேல அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் ஏதோ ஒரு விஷயத்த பார்க்க சொல்றான். அதுக்குள்ள அந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. நீ பாத்தியா? மேல 99ன்னு காட்டுச்சு, அது 100ன்னு வந்தோடனே அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. நான் நம்ம சாங்ஹோக்கு இவன் என்ன சொல்றான் எதுவுமே புரியல. இப்பதான் புரியுது. நீ கேம் விளையாடி உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ வியர்டா ஆக்ட் பண்ணிருக்கியா? சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம சீக்கிரமா உள்ள போகணும். இல்லன்னா அவ்வளவுதான். ஏன்னா ப்ரொஃபசர் நம்மள பிச்சு மேஞ்சிருவான். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். மாதிரி அங்க பாடத்தா ஒரு நத்துறாரு. என்ன நம்ம சாங்ஹோ, உனக்கு தான் ரொம்ப தூக்கமா வருது. அங்க சடனா எல்லாரும் முன்னாடியும் ஹாலோகிராம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் டிராப் ஆகுது. இல்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பாக்குற சாங்ஹோக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அதை தேர்ந்தெடுத்தாதான் உங்களால இந்த அப்போக்லிப்ஸை சர்வே பண்ண முடியுமா? அங்க இருக்கிற யாருக்குமே என்ன விஷயம் புரியல. எல்லாருக்குமே அது என்ன ஹாலோகிராமா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இதுலயும் ஒரு 15 செகண்ட் டைமர் ஓடுது. அதுக்குள்ள நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல தேர்ந்தெடுக்கணுமா? அங்க ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கு. ஒரு ஸ்கில்லுக்கும் ஒரு ரேங்க் இருக்கு. அதனால இதெல்லாம் பார்க்க முடியுதா? ஆனா இதை வந்து டச் பண்றாதீங்க, இது வந்து ரொம்ப ஆபத்தா முடியலாம். நம்ம ஹீரோவும் சொல்றான், இதை டச் பண்ணாம இருந்தாதான் இது ரொம்ப ஆபத்தா நம்மளுக்கு முடியும். இருக்கிற ஒரு கார்டும் ஒரு பவரை தான் சிம்பிளைஸ் பண்ணு. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு பவரை தொல்லான்னு போவானா, அதுக்குள்ள வேற ஒருத்தன் அந்த வாரியர் கார்டத்தோட அவன் கையில ஒரு ஸ்வாடு வருது. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இங்க யாராச்சும் ஒருத்தங்க ஸ்கில் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஸ்கில் அது வந்து மஞ்சு போயிடும். நம்ம ஹீரோ அங்க அவசரமா ஒரு ஸ்கில்ல தோறான். அது 5 ஸ்டாரோட இருக்கிற ஒரு ஸ்கில், நெக்ரோமேன்சர். அந்த ஸ்கில்லு தான். அதுக்குள்ள டைமிங்கும் முடிஞ்சது. யாரு தொட்டாங்களோ அவங்களுக்கு ஸ்கில் கச்சிருக்கு. இப்ப இருக்காங்க ஸ்கில் கிடைக்கல. ஒரு மெசேஜும் ஷோ ஆயிருக்கும். கிடைக்காதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்கு. குண்டு பையன் வாரியருக்கான ஸ்கில்ல தேர்ந்தெடுத்திருப்பான்ல. இந்த ஸ்வாடு என்ன ரொம்ப வெயிட்டாவும் ரியலாவும் இருக்கு. ஆமா, இது என்ன ஸ்வாடா? ஆமா, நீங்க பாக்குறது உண்மைதான். இது ஒரு ஸ்வாடு தான். வாரியர் கார்டுன்னு ஒண்ணு இருந்தது. அதை நான் தொட்ட உடனே இது என் கிட்ட வந்தது. அப்பனா நான் வந்து நெக்ரோமேன்சர் அதை தேர்ந்தெடுத்தேன். நான் இப்போ ஒரு ரியலான நெக்ரோமேன்சரா மாறிட்டேனா? ஆனா அவனுக்கு ஸ்வாடு வந்த மாதிரி என் முன்னாடி ஏன் எதுவுமே வரல? ஆனா ஒரு பையனும் கத்திக்கினே வரான். யாராச்சும் காப்பாத்துங்க யாராச்சும். பின்னாடியே ஏதோ ஒரு வித்தியாசமான உருவமோ அப்படியே அவனை குத்தின்னு இருக்கு. அது ஒரு காப்ளின் தான். பையனும் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றான். அங்கேயே அவன் காலி. காப்ளின் இதுக்கப்புறம் மத்தவங்களை பாக்குதான். அங்க எல்லாருமே ஓடி போயிடறாங்க. நம்ம சாங்ஹோ ஓண்டி தான் முன்னாடி இருக்கான். மத்தவங்களும் குண்டன் கிட்ட தான் சொல்றாங்க, போடா உன்னால முடியும்டா, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா உன்கிட்ட ஸ்வாட் இருக்கு. ஆனா நம்ம குண்டு பையன் ஒரு மாதிரி பயந்தாங்குழியா, அவனுக்கு அங்க என்ன பண்ணுனே தெரியாம ஒரு மாதிரி முழிச்சுன்னு இருக்கான். இந்த குண்டு பையனை நம்மனா வேலைக்கு ஆகாது, நான் தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதுக்குள்ள அந்த காப்ளின் நம்ம ஹீரோவை தாக்கவதா. நம்ம ஹீரோக்கு அந்த பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல, அதே மாதிரி நானும் இறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அங்க பக்கத்துல இருக்க அந்த சேரை தூக்கி மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறான். அங்க அந்த காப்ளினோட கதையும் அங்கேயே முடியுது. சாங்கோ முன்னாடியும்
ஒரு விஷயம் ஷோ ஆகுது. நீங்க வெற்றிகரமா ஒரு காப்ளினை ஹண்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான கோல்டு காயின் உங்களுக்கு கிடைக்கும். என்னது கோல்டு காயினா? இது என்னது இது? இதை பார்க்கும்போது கேம் விளையாடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோவோட பவர் இந்த நெக்ரோமான்சர் தான். யார் யார் எந்த போயிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம ஹீரோவால அண்டெடா மாத்த முடியும். அதே மாதிரி தான் இவன் கொன்ன அந்த காப்ளின் அதுவும் ஒரு அண்டெடா மாத்து. அட இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன். அப்போனா இதுதான் எனக்கான ஸ்கில்லோ, ஒரு அண்டெடை என்னால வர வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு 2 காப்ளின் நம்ம ஹீரோவை தாக்க வரமா எல்லாருமே பயந்துறாங்க. ஐயோ இது என்ன திரும்ப இன்னொன்னு. நம்ம சாங்கோ தான் அந்த ஸ்கெலிட்டன் வச்சு தாக்குறான். ஆனா அங்க 2-3 காப்ளின் வந்து தாக்குதா. இந்த சைடு ஹீரோவோட ஸ்கெலிட்டனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒன்னு முன்னாடி தாக்குது, இன்னொன்னு பின்னாடி தாக்குது. இப்போ நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நான் நடுவில் பூந்து ஃபைட் பண்ணுமா என்ன? இதை ஒரு வாய்ப்பா வச்சு என்னோட காப்ளினால அதை வந்து கொல்ல முடியும். குண்டு பையன் கிட்டயும் நம்ம ஹீரோ ஸ்வாடை கேட்கறான். அடே ஸ்வாடையாச்சும் குறா, நானாச்சும் சண்டை போடுறேன். ஆனா குண்டு பையன் ஒரு கோலையா, அதனால நான் வந்து எதுக்கு தரணும்? நான்லாம் தரமாட்டேன், அது எனக்கு கிடைச்ச ஸ்கில். நான் தான் அதை பிக் பண்ண, என்னாலலாம் அதை தர முடியாது. அப்புறம் என்னடா போய் சண்டை போட்டு தொலைய வேண்டியதானே? ஆனா அந்த காப்ளினை பார்த்தோன்னே ஆளுக்கு அங்க அல்ல, இதனால பயந்து போயிடறான். நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான், அதை உன்னால ஒரு பொட்டேட்டோ வெட்டுற மாதிரி அசால்ட்டா வெட்ட முடியும். ஆனா ஹீரோக்கு அவன் வந்து சோட தரமாட்டான்னு தெரிஞ்சு போயிடுது. இதனால அங்க இருக்கிற ஒரு சேரை வச்சு தாக்குறானா, இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த காப்ளின் அதுங்களை முச்சு விட்டுது. நம்ம ஹீரோக்கு இதனால திரும்பவும் 10 காப்ளின் ஹண்டிங் பாயிண்ட் கிடைக்குது. நம்ம ஹீரோவோட அண்டெட்ஸ் அதோட அத்தாரிட்டி இன்னமும் அதிகரிக்குது அப்படின்னு டிஸ்பிளே ஆக நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது. அதாவது இவன் எத்தனை பேரை கொல்றானோ ஏத்த மாதிரி பவர் லெவலும் அதிகரிக்கும். அங்க மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா சாங்கு இந்த மாதிரி இங்க என்னதான் போயின்னு இருக்கு? அட என்ன கேட்டா எனக்கே தெரியும், எனக்கே தெரியல. நம்ம ஹீரோ சைட்ல போய் அங்க இருக்கிற கர்டைனை திறக்கிறானா, அந்த இடமே அப்படியே பத்திக்கின்னு எரியுது. இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமா புரியுது, இந்த விஷயம் இங்க ஒண்ணே நடக்கல, இங்க இருக்கிற சரௌண்டிங் இந்த உலகம் முழுக்கவே இதே விஷயம் தான் ஏற்பட்டுன்னு இருக்கு. இப்படி இவங்க இதை பத்தி பேசும்போதே அங்க இன்னொருத்தர் வராரு. சீக்கிரம் இங்கல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில போகணும். இதே மாதிரி ஒரு 2 பசங்க அங்க வெளியில போறதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கார் இருக்கான். நான் போலான்னு பார்த்தா வெளியிலயும் காப்ளின்ஸோட படம் வந்து இருக்கா. அவங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல. தப்பிச்சு அங்க ஓடுறாங்களா. அந்த போற இடம் முழுக்க ஒரே காப்ளின்ஸா இருக்கு. அங்க சாங்கு சொல்றான், நீங்க வந்து போற வழிய பாருங்க, ஸ்கெலிட்டன்ஸ் இவங்க வந்து விஷயங்களை பார்த்துப்பாங்க. ஹீரோ அங்க போக சொல்லுவாங்கல்ல, இவங்க பார்த்தா தனித்தனியா வேற வேற இடத்துக்கு போறாங்க. இப்படி போனாலும் ஆபத்து தான். ஏன்னா இது ஒன்றும் கேம் இல்ல. இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு என்னன்னா, ஹீரோ வந்து இப்போ சர்வே பண்ணணும். சைட்ல இன்னமும் ஒரு 3-4 காப்ளின்ஸ் வந்து வந்திருக்குமா. இதுங்கள நம்ம ஹீரோவோட காப்ளின்ஸ் தாக்குது. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வச்சிருக்க அந்த காப்ளின் அதோட தலையை அப்படியே பிச்சு போதா. இதை பாக்குற ஹீரோ கொஞ்சம் பயந்து போயிடறான். இப்போ என்னால திரும்பலாம் ஃபைட் பண்ண முடியாது, இப்போ அவங்க தான் ஏதாச்சும் பண்ணணும், ப்ளீஸ் எப்படியாச்சும் நீங்க தோக்கடிக்கணும். அப்புறம் தான் அவன் நல்லா பார்ப்பான். அந்த 2 காப்ளினும் ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலைமையில இருக்கும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஹீரோவோட 2 காப்ளினும் அதுங்களை போட்டு தள்ளிடுது. இதனால நம்ம ஹீரோவோட ஸ்டாட்டும் ரொம்ப அதிகரிக்குது. லெவல் 2க்கு போயிட்டான். இப்போ அவனோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாமே 5ல இருக்கு. அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட ஸ்கில்லுக்கான கார்டெல்லாம் இருக்கு. இதை பார்க்கும்போது கேமுக்கான ஃபீல் அவனுக்கு வரும். கேமா தான் இதுவும். இங்க அவனுக்கு தெரியல என்ன கார்டு வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்னு. ஏதாச்சும் ஒன்னதான் அவனால தேர்ந்தெடுக்க முடியும். அதுல ரேண்டமா ஒன்னு எடுக்கிறானா, அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்க இன்னொரு ஸ்கெலிட்டனை சமன் பண்ண முடியுமா. ஆனா நம்ம சாங்கு கிட்ட மானா போதுமான அளவுக்கு இருக்காதா, அங்க சமன் பண்ண முடியல. நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் கீழ்த்தனமா அந்த அளவுக்கு பார்த்துருக்க கூடாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து எப்படியாச்சும் சர்வே ஆகணும். நான் இங்கில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போகணும். அதுக்கு நான் பார்க்கணும். பில்டிங்கை விட்டு வெளியில பார்க்கறான். வெளியில இதோட நிலைமை இன்னமும் மோசமா இருக்கு. அதுக்கு நான் அவசரமாவும் வெளியில போக முடியாது. அதே மாதிரி நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். வெளியில ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்கு. இவங்கள ஃபர்ஸ்ட் நான் சென்ட் பண்ணி உங்களை நான் கொல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரணும். அதான் இங்க சேஃபா இருந்தாலும் என்னால எப்பயுமே இங்கே இருக்க முடியாது. இதே மாதிரி கீழே போறான். கீழே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் வருவானா. இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ இது என்னதுன்னு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அட ஹாங்கோ நீயா, என்ன இங்கேயா? நான் வந்து இங்க மாட்டின் தவிச்சுன்னு இருக்கேன். நீ கவலையே பட வேணாம். இவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். எல்லாருமே பாடி கார்ட்ஸ் மாதிரி. நம்ம இவங்க பின்னாடி இருந்தா சேஃபா இருக்க முடியும். அம்மா நீ எந்த கார்டை பிக் பண்ண, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுவா, அது ஒரு தீஃபுக்கான கார்டு. சரி அது இருக்கட்டும். அதோட ஸ்டார் அதை நீ சொல்லவே இல்லையே. அதோட ஸ்டாரை பத்தி கேக்குறியா? அதோட ஸ்டார் வந்து 1பா. ஸ்டாரை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அதிகம் நம்பின்னு இருக்கான். அதுதான் கிடையாது. 5 ஸ்டார் 4 ஸ்டார்னு இருக்குல்ல, அதுதான் அதிகம். நம்ம இப்போதைக்கு வெளியில சேஃபா போகணும். இதே மாதிரி அவங்க போவாங்களா? இவங்க வந்து ஒரு கூட்டமா போறனால யாருக்கிட்ட என்ன வெப்பன் இருக்கோ அது வந்து ஒரு பஃப்
பவர்ஃபா இவங்க எல்லாருக்குமே கிடைக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட டேகர் ஒன்று இருக்கும். இப்போ இவங்க 5 பேர் ஒன்னா போறனால இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஸ்கில்லும் நம்ம ஹீரோவோட ஸ்கில்லும் கலந்து எல்லாருக்கும் அந்த ஸ்கில் ஆட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ தனியா போயிருந்தா அந்த ஸ்கில் ஆட் ஆயிருக்காது, வெறும் ஸ்கெலிட்டன் சொல்லி தான் போயிருக்கும். அதே மாதிரி அவங்க முன்னாடி போறாங்க. முன்னாடியே ஒரு 5 காப்ளினும் ஒரு சீஃப் காப்ளினும் இருக்கு. பார்த்தோன்னே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்றான், எல்லாம் பாரு நடுவுல ஒரு தடிமாடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு பாத்தியா, அதுதான் அங்க இருக்கிற சீஃப்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் அதை போட்டு தள்ளணும். நம்ம ஹீரோவோட காப்ளின்ஸ் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குமா, அதுங்களாலேயே அதுங்க வீக்கன் ஆகுது. இதை பாக்குற நம்ம ஹீரோ குத்து வந்து பரவாயில்லையே, இந்த வாட்டி நம்ம லக்கியா இருக்கும். இதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு காப்ளின்ஸை அது தாக்க ஆரம்பிக்குதா, அவ்வளவுதான் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு அவன் ஜாலியா இருக்கான். ஆனா அந்த பெரிய காப்ளின் அதோட கையை தூக்கி ஒரு புதுசா ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுது. அது ஒரு பசிக்கான ஸ்கில் தான். அது ஆன் பண்ண அத்த செகண்டே ஹீரோவோட ஸ்கெலிட்டனை அது பயங்கரமா தாக்குது. இதுங்க ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. நம்ம ஹீரோ நல்லா உத்து பார்க்கும் போது நல்லாவே தெரியுது இதுக்கு காரணம் அது கையில இருக்கிற அந்த விஷயம் தான். அதனால காப்ளின்ஸுக்கு அவன் கமெண்ட் தரான், சீக்கிரம் அதோட கையை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி வெட்ட பாருங்க. இதே மாதிரி நம்ம ஸ்கெலிட்டன் காப்ளின்ஸ் பயங்கரமா தாக்குதா. கரெக்டா நம்ம ஸ்கெலிட்டன் காப்ளினும் அதோட கையிலேயே தாக்குதா. இங்கே அதோட கதையும் முடியுது. அங்க ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், ஆமா சாங்கு என்ன ரெண்டுமே ஐட்டம் மாதிரி எனக்கு தெரியுது. நல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறானா, அந்த ஸ்பியர் வந்து ஒரு சாதாரணமான ஐட்டம் தான். ஆனா கையில வச்சிருந்த அந்த விஷயம் அது வந்து ஒரு ரேர் கிரேடான ஐட்டம். இதை வச்சு அவங்களோட அட்டாக்ஸை இன்னமும் பலமாக்க முடியுமா. ஹீரோவும் நல்ல வேலையை பண்ணீங்கன்னு சொல்லுவானா. இந்த ஸ்கெலிட்டனும் ஒரு மாதிரி பல்ல வச்சு சவுண்ட் கொடுக்குது. தயவு செஞ்சு இதை ஒண்டி நீ திரும்ப பண்றத. எல்லாருமே ஒரு இடத்தை நோக்கி போயிருப்பாங்க. அங்க ஏகப்பட்ட சர்வைவர்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதனால அங்க போலான்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டன்ஸ் அனுப்புனா அது வந்து பிரச்சனையா இருக்கும். ஆமாண்டா சாங்கு, நானே ஸ்டார்டிங்ல இதுங்களை பார்க்கும் போது ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா இதனால அவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான் அங்க போய் சொல்றான், இந்த மாதிரி நாங்க தான் கவலை வேணான்னு. ஆனா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இங்க இருக்கிற நிலைமையை பார்த்து அங்க கேள்வி கேட்கிறா. ஆமா திடீர்னு நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்றது. அங்க இன்னொரு பையனும் இருக்கான். ஏமா இந்த மாதிரி நீ கொஞ்சம் கம்முன்னு ஆகுறியா, நான் சொல்ற விஷயத்த கேளு. இந்த பையன் இருக்கான்ல, இவனோட பேரு ஜின்சோக். இந்த ஜின்சோக் இந்த பையனுக்கு ஷீல்டு மாஸ்டர்னு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அது 2 ஸ்டார் இருக்கிற ஒரு ஸ்கில் தான். அதே மாதிரி இந்த பையன் ஒன்றும் சாதாரணமான பையன் இல்ல. இதுக்கு முன்னாடியே புலி பண்றது, ஹராஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நிறையவே பண்ணியிருக்கான். இப்போ யாரையுமே அவன் என்ட்ரன்ஸ் டோரு கிட்டே போக விட மாட்டான். ஏன்னா அந்த பக்கத்துல ஏகப்பட்ட காப்ளின்ஸ் வந்து இருக்கான். அங்க இதெல்லாம் நம்ம ஆளுங்க கண்டுக்காம போவாங்களா. ஒரு மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சிடறான், அடே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, யாருன்னு தெரியுமா, நான் இப்பதான் ஒரு காப்ளினை கொன்னேன். அதனால நீங்க நாங்க சொல்ற விஷயத்த கேட்கணும். இப்ப யாருக்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கோ அவங்க ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது இங்க இருக்கிற பசங்களுக்கு நம்ம தான் ப்ரொடெக்ஷனா இருக்கணும். ஆமா உனக்கு இந்த மாதிரி பவர் கிடைச்சிருக்கு. நான் நம்ம ஹீரோ கையில இருக்க ஸ்பியரை வந்து பாப்பானா, ஓ ஸ்பியர் மேனா, அதுதான் இவனுக்கான பவர்னு நினைக்கிறேன். அங்க இப்படி இவன் யோசிப்பான்ல, அங்க ஒரு குண்டனும் ஓடி வந்து சொல்றான், ஜின்சோ இவங்க வந்து பிரச்சனை நினைக்கிறேன், நம்ம என்ன பண்றது, நம்மள நோக்கி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வருது. அப்படியா, இந்த மாதிரி என்ன பண்ண, எல்லாரையுமே அந்த கேஃபெட்டேரியா அங்க வந்து அனுப்பு, எல்லாத்தையுமே அங்க ஒளிய சொல்லு. நம்ம இதை ஒரு வாய்ப்பா வச்சு அதுங்களை முடிக்கலாம். யார் யார்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கோ அவங்கள தாக்க சொல்ல. இவன் சொல்றான்ல, இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் முன்னாடி போவானா. அந்த டோர்ல ஒரு டைமிங் ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட டைமிங்குள்ள உங்க அந்த பக்கம் இருக்கிற காப்ளின்ஸை வந்து கொல்லணும், இல்லைன்னா இதை விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுமா. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் எதுவுமே புரியல, இங்க என்னதான் போயின்னு இருக்குன்னு. ஏன்னா ஒண்ணுமே பண்ணலன்னா எல்லாமே நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இதனால எல்லாருக்கிட்டையும் கத்துறான், ஹேய் எல்லாருமே இப்போ நம்ம ஒண்டி இவங்க எல்லாரையுமே கொல்லனா அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லா மாஸ்டரும் நம்மள கொன்றோம். இன்னமும் ஒரு 2 ஹவர் தான், 2 ஹவர்ல எல்லா மாஸ்டரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இதை கேட்ட ஜின்சோக்கு நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவன் சொல்றான். சாங்கு ரொம்ப கடுப்பாவறான், ஆமா நீ என்ன பைத்தியமா, வெயிட் பண்ணலாம்னு சொல்ற, வந்து என்ன யோசனை இருக்க, இந்த இடத்துக்கு போலீஸ் வந்து உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சுன்னு இருக்கியா, போலீஸ் வந்து காப்பாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஒண்ணு இருக்கோ அதேதான் கண்ட்ரி முழுக்க ஓடின்னு இருக்கு. யோ நீ என்னையா பேசின இருக்க, எனக்கு வந்து எல்லாமே தெரியும். ஏன்னா நம்மளோட ஆர்மியை பத்தி தெரியுமா, அவங்களோட வெப்பன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமானது, வச்சு சுக்குநூறா எல்லாத்தையுமே அழிக்க முடியும். ஆனா நம்ம ஹீரோக்கு இங்க வெயிட் பண்ணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், வெயிட் பண்ண அங்க இருக்கிற சாதா மாஸ்டரு, பெரிய பெரிய பாஸ் மாஸ்டரு, அதெல்லாம் இன்னமும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால அங்கிருந்து போறேன்னு சொல்றான். அந்த குண்டனும் அங்க சொல்றான், சாங்கு நீ வந்து வெளில போக கூடாது, வெளியில ஆபத்து இருக்கு. ஆமா நீ என்ன பண்ணிருக்க உனக்கு தெரியுதா, அவங்க போனா போயிட்டு போட்டோம். அதே மாதிரி அங்க வெளியில போறாங்க. இங்கதான் சுச்சுவேஷன் இன்னமும் டஃப் ஆகுது. ஏன்னா அவங்க முன்னாடி
சடனா ஒரு 5 காப்ளின் வந்து நிக்குது. பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே காலியா. அவன் வந்து சொல்லியும் கேட்கல. அவ்வளவுதான், அவன் சாக போறான். அதுக்குள்ள நம்ம சாங்கு அவனோட ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸை வர வைக்கிறானா. பார்த்து ஜின்சோக் ரொம்ப பயப்படுறான். அட இது என்ன இலவ, நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், அதுங்க ஒன்னும் காப்ளின் இல்ல, அதுங்க எல்லாமே நம்ம ஆளுங்க தான். இதுதான் எனக்கான எபிலிட்டி. இது கேட்டு அவன் ரொம்ப ஆடி போயிடறான். ஏன்னா ஏதோ ஒரு டம்மியான எபிலிட்டி தான் நம்ம ஹீரோக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அவன் கிட்ட இருக்கிற எபிலிட்டியை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம சாங்கு அவன் வந்து ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த சொல்லியிருப்பான். அந்த ஸ்கில்லுனால யாரு முன்னாடி இருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அதே மாதிரி 30% அட்டாக்ஸோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸ்கெலிட்டன்ஸை வச்சு அந்த காப்ளினை ஒரு வழி ஆக்குறான். அங்க நம்ம சாங்குவும் தாக்குறான். ஏன்னா இதனால மத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும், இதுங்களாம் நம்ம முன்னாடி ஒண்ணுமே இல்ல, இதுங்களை நம்மளால அழிக்க முடியும்னு. காப்ளின்ஸும் ஓட பார்க்கமா அங்க வந்து சாங்கு கத்துறான், சீக்கிரம் அந்த ஸ்டேர்ஸை வந்து லாக் பண்ணுங்க, இதுங்க தப்பிச்சு போக கூடாது. அதே மாதிரி அங்க அதுங்க பந்தா இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவனோட பர்சைக்கு அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். அதனால இவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனும் ரொம்ப பவர் ஆகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு இருக்கிற ஒரு காப்ளினை வெட்ட ஆரம்பிக்கிறானா. அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல. யாருதான் இவன், இவன் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கான். நம்ம ஸ்கூலோட இந்த டிபார்ட்மெண்ட் இவனை நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு பையனே சொல்றான், இவன் கிரியேட்டிவ் ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன், அதுவும் நம்மளோட சீனியர். ஆனா நான் எதிர்பார்க்கல நம்ம சீனியருக்கு எவ்வளவு திறமை இருக்கும்னு. இதே மாதிரி ஆள் அங்க சீனா வரானா. பாவம், அவனுக்கு தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி எதுவும் அங்க ஏற்பட்டிருக்காது. சாங்குவும் வந்து சொல்றான், எப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா இந்த மாதிரி சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு. அதனால நம்ம வந்து அந்த மிஷினை முடிக்கணும். கிட்டத்தட்ட 2 அவர் தான் இருக்கு. நம்ம எப்படியாச்சும் அந்த பாஸ் மாஸ்டரை அழிக்கணும். இங்கதான் இந்த பில்டிங்ல எங்கேயோ மறைஞ்சிருக்கு, இல்லனா அவ்வளவுதான் எல்லா மாஸ்டரும் ரொம்ப பயங்கரமான மாஸ்டரா மாறிடும். அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு பையனும் சொல்றான், நான் வந்து அந்த மாஸ்டரை எங்கேயோ பார்த்தேன், அது எங்கன்னா மாடியில தான் நான் பார்த்தேன், அங்க ப்ரொஃபஸரா அது விட்டே வைக்கல. இதனால சாங்குக்கு புரியுது இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் அது அந்த மாடி தான். யாராச்சும் வரீங்களான்னு நம்ம சாங் கேட்கறான். ஆனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. நான் நினைச்சமா தான் நான் இவ்வளவு விஷயங்களை பண்ணியும் இப்போ வந்து யாருமே வரல. இந்த மாஸ்டர்ஸ் இதுங்களாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம சாங்கோட ஃப்ரெண்டே சொல்றான், ஹேய் நீ வேணா போயிட்டு வாயேன், நான் இங்கேயே தங்குறேன். ஆனா நம்ம ஹீரோ விடல. ஏன்னா இவன் கிட்ட அந்த டேகர் அதுக்கான ஸ்கில் இருக்கு. அது இருந்தா இந்த ஸ்கெலிட்டன் கிட்டயும் அந்த டேகர் வந்து வரும். நான் வந்து இந்த டேகரையும் உனக்கு கொடுக்குறேன்டா, நீயே போயிட்டு வா. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயும் வரணும். அதுக்குள்ள ஒரு பொண்ணும் சொல்றான், நான் வந்து அங்க வரேன். அந்த பொண்ணு கிட்ட டைகர் ஹண்டர் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட 3 ஸ்டார் இருக்கு. கண்டிப்பா அவளால தனியா போக முடியாது. அதே மாதிரி அந்த பாஸ் மாஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு நம்மளுக்கு தெரியல. அதனால நம்மளுக்கு இன்னமும் ஆளுங்க தேவைப்படுவாங்க. ஹேய் ஜின்சோக், என்ன வரியா? நான் உண்மையை சொன்னா நம்ம ஜின்சோக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல, என்னால வர முடியாது. இந்த மாதிரி இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணல, அதனால நான் வந்து இங்கேயே தான் இருக்க போறேன். சரி நீ இங்கே இருக்கலாம். அதே மாதிரி அலாட்டாரு, எப்போனாலும் மாஸ்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் படிக்கட்டு வழியா அப்படியே மேல போறாங்களா. மேல போகும்போதே திடீர்னு காப்ளின்ஸோட அட்டாக் நடக்குது. முன்னாடியும் வந்து பின்னாடியும் வந்தான். முன்னாடி இருக்கிறத அவனோட ஸ்கெலிட்டன்ஸை வச்சு அவன் தாக்குறான். பின்னாடி வரத அசால்ட்டா அந்த பொண்ணு அவளோட கத்தியை வச்சு வெட்டி போறா. நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல இந்த பொண்ணு இவ உண்மையிலேயே ஸ்கில்டா தான் இருக்கா. அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு காப்ளினை அவங்க கொண்டுறாங்க. அங்க மேல போய் பார்த்தா ப்ரொஃபசர் ஹாங் இன்னமும் கொஞ்சம் உயிரோட தான் இருக்காரு. சாங்கு, நீ வந்து ஏன்டா இங்க வந்த? ப்ரொஃபசர், என்ன ஆச்சு உங்களுக்கு? யார் இதை பண்ணா? அது என்னோட பசங்க, அதாவது எல்லாருமே இங்க வந்தாங்க, எல்லாருமே என்னாலதான் இறந்து போயிட்டாங்க, எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான். ப்ரொஃபசர் நீங்க கவலைப்படாதீங்க, என்ன ஆச்சு அதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது நானு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரிசர்ச் ரூம்ல இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு. அதனால எல்லாரையுமே நான் மேல போக சொன்னேன். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லையும் அப்படிதான் போட்டுச்சு, ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நம்ம மேல போய்க்கலான்னு. ஆனா யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி மேல அந்த கொடூரமான மாஸ்டர் இது வந்து யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரையுமே அப்படியே கொல்ல ஆரம்பிச்சது. அதனால சாங்கு, தயவு செஞ்சு அந்த மொட்டை மாடி பக்கம் வேண்டி போயிடாத. திரும்பவும் சொல்றேன், போயிடாத சாங்கு, நீ உயிரோட இருக்கணும். இதுதான் நம்ம ப்ரொஃபஸரோட கடைசி வார்த்தையே. இப்படி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு கொஸ்டின் வந்து கிடைக்குது. கொஸ்டின் என்னன்னா ப்ரொஃபஸரோட ரிவெஞ்ச். இதுல ஒண்ணு அந்த காப்ளின்ஸை அவன் இக்னோர் பண்ணலாம். அப்படி இக்னோர் பண்ணிட்டா எதுவுமே நடக்காது. காப்ளினையும் அந்த பாஸையும் அவன் கொண்டானா நம்ம சாங்குக்கு ஒரு ஸ்கில் வந்து கிடைக்கும். இப்போ உங்க கையில இருக்க சாய்ஸ் தான், இது உங்களோட தலைவிதியை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான் இப்படின்னு அந்த சிஸ்டம்ல ஷோ ஆகுது. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு புரியல, இது என்னது, ஏன்
தான் இது ஷோ ஆகுது. இதுக்கு இந்த விஷயம் எனக்கு கொண்டு காட்டுது. சரி, இப்போ வந்து எனக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி நம்ம உண்மையிலேயே அங்கே போயாகணும்னு நினைக்கிறேன். அட சாங்கு, நீ வந்து இன்னும் மேலேயா போக போற? ப்ரொஃபஸர் எவ்வளவோ சொன்னாரு. இல்லை, நம்ம வந்து போயாகணும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாஸ்டரை கொல்லணும். நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த பாஸ் மாஸ்டரோட ரூமுக்கு வந்திருப்பாங்களே, அங்கதான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு மொட்டை மாடி தான். அந்த இடமே ஒரு மாதிரி கோரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ரத்தம், காப்ளின்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா இடமும் கிடக்குது. காப்ளின்ஸும் அங்க இருக்கிற ஒருத்தங்களை விட்டு வைக்கல. யார் யாருக்கிட்ட என்னென்ன நல்ல ஐட்டம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உஷார் பண்ணிக்குது. அங்க நம்ம ஹானுலாம் ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து நம்ம ஹாங்குவோட கிளாஸ்மேட் தானா. அந்த பையனை வேற அப்படி நோண்டி நோண்டி பாக்குது. அப்புறம் தான் பின்னாடி இருக்க அந்த பொண்ணு சொல்றா, மாஸ்டர் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நம்ம எதுக்கு காத்துன்னு இருக்கணும், நம்ம போய் தாக்கலாம். இதே மாதிரி அவங்க எல்லாருமே தாக்குறதுக்கு போறாங்க. எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோவோட கேங் மேலதான் வருது. அங்க ஹீரோவை சுத்தி அப்படியே காப்ளின்ஸா இருக்குமா. நம்ம ஹாங்குலாம் ரொம்ப பயப்படுறான். சாங்கு, நம்ம என்ன ஓடி போயிடலாமா? நான் பார்த்தல இங்க எவ்வளவு காப்ளின் இருக்கு. ஆனா நம்ம சாங்கு எதுக்குமே பயப்படல. அவனோட பர்த்டேக்கு அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். இதனால ஒரு ஸ்கெலிட்டனோட பவரும் கிட்டத்தட்ட 10% ஏறும். அதே மாதிரி அட்டாக்கிங் ஸ்பீடு அதுவும் 20% அதிகமாமா. அதே வேகத்தோட எல்லா காப்ளின்ஸையும் அது போட்டு தள்ளுதா. இதனால நிறைய காப்ளின்ஸ் அங்க இறக்குது. நம்ம ஹீரோவும் வெறியா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான். இதனால ஒன்னு அங்க இறந்து போகுது. என்ன ஹாங்கு, அவன் தான் பாவம் எதுவுமே பண்ணாம இருக்கான். ஏன்னா ஆளு என்ன யோசிச்சிருப்பானா, அவனோட ஸ்கில் அது வந்து ஓரளவாச்சு இவனுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த ஸ்கில் அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். ஆனா இங்க இது ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல. இதனால ஹாங்கு அவனோட கத்திய தூக்கி எறிறான். அது பார்த்தா காப்ளினோட மண்டையிலே விழுதா. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அட இதுதான் என்னோட ஸ்கில்லா. இதே மாதிரி திரும்ப அவன் தூக்கி எறிறான். அதுவும் மண்டையிலே போய் விழுது. பார்க்கும் போது தான் நம்ம ஹாங்குக்கு ஒரு தைரியம் ஊத்து. ஏதோ நம்ம ஹாங்கு அவன் தான் ஏதோ பெரிய ஆளு மாதிரி அங்க ஃபீல் பண்ணிருக்கான். இந்த சைடு சாங்குவும் அவனோட ஸ்கில்ல ஆன் பண்ணி விடுறான். இதனால ஸ்கெலிட்டன் சோல்ஜரோட ஸ்கில் இன்னமும் அதிகரிக்கும். அதே மாதிரி யாரு முன்னாடி இருக்காங்களோ ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அங்க காப்ளின்ஸ் எல்லாம் பயந்து போய் அந்த பாஸ் கிட்ட போகுதா. அங்க பாஸும் ஒரு பயங்கரமான கத்துது. இதனால எல்லா சின்ன சின்ன காப்ளின்ஸுக்கும் தைரியம் ஊத்து. இதனால எல்லாமே தாக்க ஆரம்பிக்குதா. நடுவுல அந்த பெரிய காப்ளினும் நம்ம ஹீரோவோட ஸ்கெலிட்டனை அது நொறுக்க ஆரம்பிக்குது. என்னதான் நொறுக்குனாலும் நம்ம சாங்குவால திரும்ப அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். என்ன இதனால மானா கொஞ்சம் அதிகமா போகும். வர வழியில அப்படியே அடிச்சு நொறுக்கினே வந்தா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் கத்திய தூக்கி எறிறான். அதுவும் டைரக்டா அது மேல பார்த்தா. இதனால அந்த மாஸ்டர் இன்னமும் வெறியாயி நம்ம ஃப்ரெண்டுக்காரனை தொத்த ஆரம்பிக்குது. யாராச்சும் வாங்க, என்னை காப்பாத்துங்க. நடுவுல அந்த ஸ்கெலிட்டன்ஸும் வந்தா. ஆனா அதையும் அது விடாம நொறுக்கிது. ஒரு வாய்ப்பா வச்சு அந்த ஸ்வாடு பொண்ணு பயங்கரமா ஒரு வெட்ட போறா. ஆனா அதனால அவளைக்கும் பெருசா அதுக்கு காயம் உருவாகல. லைட்டா தான் காயம் உருவாயிருக்கு. நான் வந்து இன்னமும் ஒரு வாட்டி அதை தாக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்வாடு பொண்ணு ஒரு மாதிரி மூஸ் எல்லாம் பண்ணி தான் தாக்கிடப்பா. இதை பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது. ஒன்னும் சாதாரணமான மூமெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. போனா ஒரு பிளான் பண்ணி தான் இதை தாக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஹீரோ நாலா பக்கமும் ஸ்கெலிட்டன்ஸை ஏவி விடுறான். நடுவுல இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் வெட்டி விடுறானா. அதோட மூஞ்சிலே பார்த்து இதனால அது ரொம்ப கடுப்பாய் அங்க இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் தாக்குது. நம்ம ஹீரோட அந்த ஸ்கெலிட்டன் அது கையில இப்போ ஸ்வாடும் இல்ல. வச்சிருந்த ஸ்வாடும் ஒஞ்சு போயிது. சாங்குக்கும் புரியுது இதே மாதிரி போச்சுன்னா விஷயம் ரொம்ப மோசமா போகும்னு. என்கிட்ட இப்போன்னு பார்த்து மானவம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்கெலிட்டன்ஸை வச்சுதான் நான் எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாஸ்டரும் தாக்குறதுக்கு வந்தா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அப்புறம் தான் அவன் சைட்ல ஒரு ஸ்வாடைய பாக்குறான். ஸ்வாடை எடுத்து அப்படியே அவன் டைரக்டா அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட கொடுக்கறான். இப்போ அந்த பொண்ணு கிட்ட வர ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் என்னன்னா, அந்த ஸ்வாடோட அட்டாக் அது 10% அதிகரிக்கும். அதே மாதிரி அதோட வெயிட் 50% குறையும். இது மூலமா அவங்களால சம வேகமா நகர முடியும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சிங்க் பண்ணி தாக்குறாங்களா. நம்ம ஹீரோவும் கடைசியா யோசிக்கிறான், இப்போ இருக்குது என் கிட்ட இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டன் அது ஒண்டிதான். இப்போ அதை வச்சு நான் எப்படியாச்சும் அதை கொல்லணும். அதான் எனக்கான கடைசி வாய்ப்பு. நீ தான் எனக்கான ஒரே ஒரு ஸ்கெலிட்டனாவும் இருக்க. உன்னாலதான் இதை பண்ண முடியும். கிட்ட அந்த பவர் இருக்குமா. நடுவுல நம்ம ஹாங்கு அவன் வர கத்திய தூக்கி போடுறான். கையிலேயே குத்திக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு நடுவுல சாங்குவோட ஸ்கெலிட்டன் தாக்குதான். இதனால அதோட கதையை அங்க முடியுது. அதோட தலையும் துண்டாவுது. அதனால நம்ம சாங்கு லெவல் 3க்கு போறான். அதே மாதிரி அந்த ஸ்கெலிட்டன் அதோட மண்டையிலையும் ஏதோ ஒரு புது மார்க் அவேக்கன் ஆகுது. அந்த மார்க் என்னதுன்னு நல்லா பார்க்கும் போது தான் இப்போதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இது ஒரு அப்ரூவல் தான். இது சொல்றத மத்த காப்ளின்ஸ் கேட்கும். இது ஒரு கமெண்டர் மாதிரி. இன்னமும் காப்ளின்ஸோட படையை இன்னமும் அதிகமாக்கிட்டாலே போதும், நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். இப்பதான் நம்ம ஹீரோ சைல பாக்குறான். அங்க ஃப்ரெண்டுக்காரன் லெவல் 2க்கு போயிட்டான். அதே மாதிரி அந்த பொண்ணு அவள் லெவல் 3க்கு போயிட்டா. எல்லாருமே லெவலப் ஆனனால அவங்களுக்குன்னு அங்க எபிலிட்டி, ஸ்கில், ஐட்டம் கார்டுன்னு ஏகப்பட்ட கார்டு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு அவங்க எடுக்கணும். நம்ம சாங்கு ஸ்கில்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து அவன் எடுக்கிறான். இதனால அவனோட சோல்ஜர்ஸை இன்னமும் அதிகமாக்க முடியும். அவனுக்கு கிடைச்ச ஸ்கில் ஏதோ வேற ஒண்ணுதான். என்ன ஸ்கில்னா, இவனால போன்ஸை வச்சு இன்னமும் நிறைய வெப்பன்ஸை உருவாக்க முடியும். ஸ்வாடு, போ, ஆரோ, ஷீல்டு இந்த மாதிரி விஷயங்களை. அதுவும் 100ஸோட போனை வச்சு
ஆயிடுச்சு. இன்னொரு விஷயமும் ஷோ ஆகுது. நீங்க ப்ரொஃபசர் ஹாங்கோட ரிவெஞ்ச் பண்ணனால உங்களோட தலைவிதி இதனால மாறுது. ஆனா இப்போ லெவலப் ஆனனால நம்ம ஹீரோவால கிட்டத்தட்ட 5 ஸ்கெலிட்டனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தா அவனுக்கு புதுசா ஒரு ஸ்கில் கிடைக்குது. இது ஒரு துணி தான், இது வழியா மறைய முடியுமா? ஹாங் தான் இப்போ நிறையவே தைரியசாலி ஆயிட்டால, அதனால நான் ஒன்னும் ஓடி ஒளிய போறதில்ல. இந்த வாட்டி எல்லாரையுமே நான் கொல்ல போறேன். அதே மாதிரி அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது ஒரு ஃபயர் ஸ்டோன் தான். அந்த சுவார்ல தேய்ச்சா சுவார்ல நெருப்பு பத்திக்கும் போல. சரி, ஏதோ ஒன்று, நம்ம இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம கீழே போகலாம். இதே மாதிரி அவங்க கீழே போகிறாங்க. நம்ம ஜின்சோக்க தான் எல்லாருமே தப்பா பேசுறாங்க. ஆமா ஜின்சோக், நீ எதுக்கு இங்க இருக்க? இந்த மாதிரி நீயும் போயிருக்கலாம். நம்ம சாங்கு அப்பயே சொன்னா வாடா இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. நீ தான் இங்க இருக்க பயந்து போய். இதனால நம்ம ஜின்சோக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுக்குறேன் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நீங்க என்னன்னா பைத்தியக்காரங்க மாதிரி இப்படி நான்சென்ஸா பேசின்னு இருக்கீங்க. இதுக்கு போனால அந்த சாங்கு அவன்லாம் இறந்து போயிருப்பான். உங்கள யாராச்சும் போகணுமா? சாங்கு மாதிரி சாகணும்னா மேல போங்க, இது ஒரு வழி, போங்க யாராச்சும். எப்படியோ நீங்க போனாலும் நீங்களும் அந்த சாங்கோமா தான் அங்கேயே இறந்து போயிடுவீங்க. இப்படி இவன் கத்துறான்ல, அந்த இடத்துல எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சு? எல்லாருமே இதுக்கு குவைட்டா இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. அப்புறம் தான் நம்ம ஜின்சோக் பின்னாடி பாக்குறான். பின்னாடி ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குமா, அதை பார்த்து ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பயந்தே போயிடறான். அப்புறம் தான் நம்ம ஜின்சோக்குக்கும் மத்தவங்களுக்கும் புரியுது, இந்த மாதிரி மேல போன வேலை வெற்றிகரமா இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அங்க போறாங்க. இல்ல ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்கு. அங்க ஹீரோவும் எல்லாருக்கிட்டையும் சொல்றான், எல்லாருமே பொறுமையா எங்க கூட வாங்க. போற வழியில நம்ம சாங்குக்கு நல்லாவே தெரியுது, இந்த காப்ளின்ஸ் இதுங்கெல்லாம் கூட்டமா தான் இங்க டிராவல் ஆகுது. அப்ப கண்டிப்பா அதுங்க கூட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அது எப்போ எங்கள்ல இருந்து தாக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி போறாங்களா, அங்க ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், ஏய் சாங்கு அங்க பாரு, அங்க உயிரோட மக்கள் இருக்காங்க. அவங்களும் இந்த பேட்டில் சண்டையிட்டு ஜெயிச்சுதான் எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே ஜின்சோக்கு நல்லாவே அவங்களுக்கு தெரியுது, நான் இவரு தான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட். ஜின்சோக் நீயும் சர்வே ஆயிட்டியா? பரவாயில்ல. ஆமா நான் ரொம்ப லக்கி தான் உங்களை மீட் பண்றதுக்கு. ஆனா அந்த பாருக்கு அவன் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான். ஓய் நீயும் சர்வே ஆயிருக்கு போல, அப்பனா நீ கண்டிப்பா என்னோட பார்ட்டியை ஜாயின் பண்ணலாம், தாராளமா எங்க கூட இருக்கலாம் சாங்கு. ஆனா அதுக்கு பதிலா இங்க இருக்கிற இந்த ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கிற இந்த மாஸ்டரை நீ கொல்லணும். அப்படி கொன்னுட்டா நாங்க வேணா உங்களை சேர்த்துக்கிறோம். ஏன்னா இதுங்களை பாத்தியா, இதுங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. யாருக்கு தெரியும் நம்மள இது எப்ப கொல்லும் நம்மளுக்கு தெரியல. இதுலயே சாங்குக்கு தெரியுது இவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்றான். ஏன்னா அப்பதான் மத்தவங்க முன்னாடியே சாங்குவை ஒரு கெட்டவன் மாதிரி அவனால போர்ட்ரேட் பண்ண முடியும். ஹாங்குலாம் ரொம்ப கடுப்பாவறான். ஆமா இதுங்களை போய் பயங்கரமான மாஸ்டர்ஸ் சொல்றேன், இதுங்க ரொம்ப கியூட்டா இருக்கு, அதே மாதிரி இதுங்க அமைதியாவும் இருக்கு. ஆமா இதுங்களை என்னால கொல்ல முடியாது, அதனால என்ன மன்னிச்சுக்கோ. நான் இதுங்களை கொன்னா என்னோட வெப்பனையே நான் இழந்த மாதிரியாச்சு. நான் நீ யோசிச்சு பாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உன்னோட வெப்பன் இல்லாம உன்னால இங்க சண்டை போட முடியுமா, இல்ல இருக்குதான் முடியுமா? எனக்கு அதை பத்திலாம் தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா நீ என் கூட இருந்தா கண்டிப்பா சேஃபா தான் இருப்ப, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா அதுக்குள்ள ஸ்வாடு பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு? என்ன ஸ்கூலே அழிஞ்சு போயிடுச்சு, இன்னமும் என்ன ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் நினைச்சுன்னு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஏமா நீ என்ன வேணா சொல்லு, ஆனா கடைசியில வத்தப்படக்கூடாதுன்னா நீ இங்கதான் வந்தாகணும். ஆனா நம்ம ஸ்வாடு பொண்ணுக்கு இவனோட சுயரூபம் தெரியும். இதுக்கு முன்னாடி அவன் ஸ்கூல்ல இருக்கும் போதே ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ணிருப்பான். அதனாலே அவங்களோட குழு அங்க கண்டுக்கவே இல்லை. உங்கடா போங்க, கண்டிப்பா இதுக்காக வத்தப்பட போறீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க எல்லாராலையும் சர்வே ஆக முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நீங்க எல்லாருமே மாஸ்டர் கையில சாக போறீங்க. உங்க போற வழியில சாங்குவும் கேக்குறான், நான் இதை கேக்குறேன்னு தப்பா ஏத்துக்காத. எனக்கு என்னன்னா உனக்கும் அந்த லீடருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? உண்மையை சொன்னா ஆமாந்தான். ஏன்னா அவன் சாதாரணமான ஆள் இல்ல. ஏன்னா அந்த பையன் அவன் டைட்டிலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதே மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களை அவன் ஏமாத்தி இருக்கான். அதனால அவனை நம்புறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. இப்போதைக்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, நம்ம சர்வே ஆகணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கூட்டமா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாஸ்டர்ஸை நல்லா நோட் பண்ண வச்சுக்கேன், யார் யாரு கூட்டமா இருக்காங்களோ அவங்கள தான் இது தாக்குது. அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். அதே மாதிரி இந்த கேம்பஸை விட்டு போறதுக்கு அவங்க போறாங்க. ஆனா போற வழியில நம்ம சாங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் சென்ஸ் ஆகுது. ஹே கம்முன்னு இருங்க, அங்க முன்னாடியே ஒரு காப்ளின் இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோவை பார்த்தது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த காப்ளின் பாஸை கம்பேர் பண்ணா இது பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. நான் எல்லாருக்குமே தெரியும் இந்த காப்ளின்க்கு அப்புறம் வர்றதுதான் ஆர்க்கு. அந்த ஆர்க்கும்
பக்கம் பயங்கரமா கத்திக்கினே தாக்குவதுதான் நம்ம சாங்குக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு நியூவா ஸ்கெலிட்டன் இன்கிரீடியன்ட் கிடைக்கும். இது செம்ம வேகமா தான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் அது செம்ம வேகமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அது வந்து தாக்குன தாக்குதல்ல அங்க இருக்கிற ஸ்கெலிட்டன்லாம் அப்படியே உடஞ்சு போகுது. ஜஸ்ட் மிஸ்ல தான் ஸ்வாட் பண்ணி தப்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டன் இருக்கும்ல, அது அங்க பயங்கரமா கழுத்துலயே ஒரு போட்டு போகுது. அதனால அதுக்கு ஒரு காயமும் ஏற்படுது. மேல ஸ்வாட் பண்ண அவன் கூப்பிடுறான். ஏய் மேல வா, நம்ம சீக்கிரமா ஃபர்ஸ்ட் மேல போகணும். ஒரு பிளாட்டான தரையில நம்ம சண்டை போட்டாதான் நம்மளுக்கு லாபமா இருக்கும். அதே மாதிரி அவங்க மேல போறாங்க. ஆனா அது மேலேயும் வருது. அவ்வளவு வேணா, நம்மளோட பிளான் படி தான் எல்லாமே போகுது. நான் வாட்டி நம்ம என்ன பண்ணுமோ அதே விஷயத்த பண்ண போறோம். யூஷுவலா நான் பயன்படுத்துற அந்த ஸ்கெலிட்டன் அது எல்லாமே செத்து போகும். ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். இப்போ இருக்கிற இந்த இடம் இது ஒன்றும் ஃபாரஸ்ட் மாதிரி இல்லை, இது ஒரு பிளெயினான ஏரியா. அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதை ஈஸியாவே நம்மளால கொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்துல அதால ரேம்பேஜா ஃபாரஸ்ட்ல போன மாதிரி இங்க வந்து பண்ண முடியாது. அங்க இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே கத்திய தூக்கி எறிறான். அதை பார்த்து ஸ்கெலிட்டன்ஸோ அதே மாதிரி பந்தா, அதே மாதிரி ஸ்கெலிட்டன்ஸோ பந்தா. இதை பார்த்து அது ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இதை பார்க்குற நம்ம ஸ்வாட் பொண்ணும் செம்ம வேகமா வந்து அந்த கையை துண்டாக்கிறான். அங்கதான் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டனும் இருக்கும். அதுவும் வேகமா வந்து அந்த ஆர்க்கோட கழுத்துலயே அது குத்துதா. அங்கேயே அதோட கதையும் முடியுது. அங்க இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கிட்ட அவன் ஸ்கில்லை கேட்கறான். ஏன்னா அந்த பொண்ணோட ஸ்கில்லும் அங்க பயங்கரமா இருந்திருக்கும். ஆமா, உன்னோட ஸ்கில்லும் வந்து என்னது? அதாவது என்னோட ஸ்கில் உனக்கு தெரியும். ஏன்னா என்னோட ஸ்கில் நெக்ரோமான்சர் உந்து என்னது. இப்பதான் அவ சொல்றா அவளோட ஸ்கில் அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹண்டரா. அதோட ஸ்டாரும் 3ல இருக்கு. அதனால நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் கஷ்டப்படுறான். ஆளு என்ன யோசிச்சானா அவன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகம்னு யோசிச்சான். ஆனா இங்க இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான ஸ்டாரோட இருக்கிற ஒரு ஆளுனா அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம சாங்கு அவனோட புது ஸ்கில்லை டெஸ்ட் பண்றான். இந்த ஸ்கில் மூலமா அவனால வெப்பன்ஸை உருவாக்க முடியும். அதுவும் போனை வச்சு. அந்த வெப்பனும் சும்மா தரமா இருக்கு. அதே மாதிரி அது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு. ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டன் இருக்கும்ல, அது கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கும். அது பார்த்தா இப்ப போனால ஆன அந்த வெப்பனை வச்சுக்குதான். அதனால சாங்கு அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறான். ஏன்னா இப்போதைக்கு நீ வச்சுக்கோ, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு வந்தா நான் கேட்பேன், கண்டிப்பா நீ கொடுக்கணும் என்ன. இதே மாதிரி அந்த இடத்த விட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு பேரியர் இருக்கு. அது மேல ஒரு நோட்டீஸும் இருக்கு. டோர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக்கால சீல் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி 8 ஹவருக்குள்ள இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் தோக்கடிக்கணுமா, இல்லைன்னா அவ்வளவுதான். இங்க இருக்கிற மாஸ்டர் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அதே மாதிரி சிஸ்டம் இன்னொரு ஒரு விஷயத்த ஷோ பண்ணு. அது என்னன்னா இந்த ஆர்க்கோட கூட்டம் யார் யாரு ரொம்ப கூட்டமா இருக்காங்களோ உங்களதான் அது தாக்குமா. இப்படி சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ள ஒரு பயங்கரமான கத்துற சவுண்ட் கேக்குது. இதுலயே உங்களுக்கு புரியுது அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட மெம்பர்ஸ் தானே. நல்ல வேலை நம்ம ஒன்னும் அவங்க கூட ஜாயின் பண்ணல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். இதுலயே என்ன ஒரு நல்ல விஷயம்னா நம்ம ஹீரோ கிட்ட நெக்ரோமான்சர் அந்த ஸ்கில் வந்து இருக்கு. இப்படி இவங்க நிம்மதியா இருக்கும் போதே அங்க இன்னொரு விஷயம் ஷோ ஆகுது. அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட 5 ஆறுக்கு அது உங்களை தாக்கும். அது 5 ஆறுக்கா, நம்மளால உன்னை எதிர்க்கவே முடியல. இதுல 5 நம்ம தாக்கணுமா? சாங்கோ அதுங்களை பாரா, அதுங்க வந்து நம்மளதான் தேடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மளே இல்ல நம்மளதான். அப்புறம் ஏன்டா சாங்கு நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாமா? வாய்ப்பே இல்ல, நம்ம வந்து ஓடிலாம் போக போதில்ல. அதுவும் இதுங்களை வச்சோம், இங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை வச்சோம். அங்க வந்து 5 காப்ளின் இருக்குமா, அதையும் நம்ம ஆளுங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியாவை கொடுத்துருப்பான், ட்ராப்பை நம்ம வைக்கலான்னு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் அங்க பயங்கரமா கத்துறான். அடே பண்ணி பசங்களா, முடிஞ்சா இங்க வந்து பாருங்க. இவன் கத்த அந்த இடத்துல செம்ம வெறியா ஓடி வராங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். கரெக்டான வாய்ப்பா பார்த்து ஸ்கெலிட்டன்ஸோட ஆர்மி வந்து பயங்கரமா தாக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இப்போ ஒரு புது ஸ்கில் இருக்கும், புதுசா ஒரு வெப்பனும் இருக்கும். அதை வச்சு ஆர்க்கோட கதையை அசால்ட்டா அதுங்க முடிக்குது. இதே மாதிரி அங்க ஏகப்பட்ட கோல்டு அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம ஹீரோ அவன் லெவல் 4க்கு போயிடறான். இதனால நம்ம ஹீரோவோட மினியான்ஸ் அதுங்களை 7 சமன் பண்ண முடியும் இப்போ. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா 7 வந்து சமன் பண்ண முடியும். ஆனா அதுக்கேத்த அளவுக்கு மானா இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனாதான் இப்போ ஒரு பிரச்சனையா இருக்கு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவனுக்கு அந்த டேகருக்கான ஒரு ஸ்கில் கச்சிருக்கும். அதுவும் டேகரை யூஸ் பண்ண வேண்டியதான் அந்த ஸ்கில்லே வேலை செய்யுமா. நம்ம ஜீசோக்கும் இது ஒரு ஸ்கில் கச்சிருக்கு. அதனால அவளோட உடம்பே ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரியல, சடனா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஹாங் கிட்ட இந்த டேகருக்கான ஸ்கில் இருக்கும்ல, இப்போ அவனால டேகரை யூஸ் பண்ணாதான் அந்த ஸ்கில்லை பயன்படுத்த முடியும். இதனால அந்த சோட அந்த ஸ்கெலிட்டனுக்கே அவன் தந்துடுறான். இதுக்கப்புறம் அவங்க போவாங்களா, போற வழியில அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸ் ஒரு மாதிரி பஸ்ஸை பயங்கரமா தாக்குது. அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ஈட்டியை வச்சு அதை கொல்றதுக்கு பாக்குறாங்க. இருந்தாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகல. சீக்கிரம் என்ன ஜின்சோக், நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாமா? நம்ம அப்படியே போய் பண்ண பிரச்சனையா இருக்கும். நம்ம டைரக்டா இங்கல இருந்து தாக்கலாம். இதை ஒரு வாய்ப்பா வச்சு பின்னால இருந்து தாக்குனா இன்னும் அது ஈஸி ஆயிடும். இது அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. இது நல்லா ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு உள்ள வாங்கின ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப
ரொம்ப பயந்து போய் ஸ்பியரை வச்சு அங்கேயும் இங்கேயும் குத்தின்னு இருக்கான். அடே வாங்கு, சரியாதான் குத்தண்டா. அவ்வளோ இதுனா உன்னோட சோடை வச்சு உன்னோட ஷீல்டை வச்சு சண்டை போடலாம்ல. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். உங்க 2 பேருக்கு ஒரு ஸ்கில் கச்சிருக்கு. இதுல இருக்க ஒரு பையனுக்கு ஸ்பியரும் ஒருத்தனுக்கு ஷீல்டு சோடு, இது 2க்கான ஸ்கில் இருக்கு. வெளியில அந்த மாஸ்டர்ஸ் விடாம தாக்குமா, திடீர்னு அங்க ஏதோ ஒரு சவுண்டை கேக்குது. என்னதுன்னு பாக்கும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளுங்க ஏத்திட்டே போயிடறாங்க. இத பாக்குற உள்ள இருக்கிற வாங்கு எதுவுமே புரியல. ஆமா அதுங்க என்னது இந்த ஆருக்கு பத்தாதுன்னு பார்த்தா இதுங்க வேற பிரச்சனைக்கு வந்துச்சா. அவ்வளவுதான்டா, நம்மளோட கதை இங்கேயே முடிஞ்சது. நம்ம இங்கதான் சாக போறோம்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு போல. ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்கெலிட்டன் இங்க வருமா, இதனால நம்ம வாங்கு அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டே சொல்றான், யோ பயப்படாதையா, எல்லாமே நம்ம ஆளுங்க தான். இந்த பசங்க வழியா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. இங்க பக்கத்துலயே ஏதோ ஒரு ஷாப் இருக்கான். இப்போ ஒரு காப்ளினை இவங்க அழிக்கும் போது இவங்களுக்கு கோல்டு காயின்னு ஒன்று கிடைக்கும். அதை இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இவங்களுக்கான ஃபுட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஐட்டமை இவங்க வாங்கிக்கலாமா. அதே மாதிரி அவங்க போய் தேடி பார்க்குறாங்க. அங்கே உண்மையிலேயே ஒரு ஷாப் இருக்கு. இது ஒரு கிளாஸுக்கான ஷாப்பு தான். அங்கே 3 ஆப்ஷன் ஷோ ஆகுது, பிரான்ஸு, சில்வரு, கோல்டுன்னு. இதுக்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கோல்டு தேவைப்படும். அப்படி இருந்தால் ஒண்டி தான் இவங்களால அதில் ஸ்பின்னே பண்ண முடியும். சாங், நம்ம வாங்கினா எப்படி ஐட்டம் வானத்துலேருந்து விழுமா, அதை நம்ம வாங்கினா தான் தெரியும். என்கிட்ட கோல்டு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட 300, அந்த பொண்ணு கிட்ட 500 இதுதான் இருக்கு. ஆனா நம்ம சாங்கு அவன் கிட்ட ஒண்டிதான் கிட்டத்தட்ட 1500க்கும் மேல ஏதோ கோல்டு கிடக்குது. அப்புறம் என்னடா உன்னால சில்வருக்கான ஸ்பின்ன பண்ண முடியும், சீக்கிரம் பண்ணு. அதே மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். அங்க ஒரு ஆர்பா அவனுக்கு கிடைக்குது, ஒரு லெஜெண்டரியான ஐட்டம். இது வழியா மானாவை 300% ஏத்த முடியும். 200% சீக்கிரமா மானா ரெக்கவர் ஆயிடும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணா. அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அவங்க தொடர்ந்து அதுல ஸ்பின் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஷீல்டும் அந்த ஜீசோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்வாடு கிடைக்குது. என்ன நம்ம ஹாங்க்கு தான் ஏதோ ஒரு போஷன் கிடைக்குது. ஆமா என்ன இது, எனக்கு கொண்டு ஏன்டா போஷனை தந்து விடுறாங்க தெரியல ஹாங். அது உன்னோட லைஃப் ஏத்துறதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி அப்புறம் என்ன, நம்ம வாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ண போகலாம். இந்த சைடு அந்த பார்க்கோட டீமை காட்டுறாங்க. அந்த பார்க்கோட டீம் கூட்டமா இருந்திருக்கும்ல, அதனால ஆர்க்கோட கும்பல் பயங்கரமா தாக்குது. அங்க பார்க்கெல்லாம் ஒரு மாதிரி கத்தின்னு இருக்கான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. எல்லாருமே என்ன காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான வழியை நான் கிரியேட் பண்றேன் இப்படின்னு பாருக்கும் ஜின்சோக்கும் அங்க ஏதோ சமாளிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு பஸ் அது பயங்கர வேகமா அங்க இருக்கிற காப்ளின்ஸை கொல்ல ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இல்ல இதை பண்றது நம்ம ஹான் தான், ஏன்னா இது வழியா நிறையவே கோல்டு கிடைக்குது. பரவாயில்ல, அப்படிதான் கோல்டு அதிகமாவே கிடைக்குது. இதே மாதிரி நம்ம ஹீரோ வெளியில எல்லாரையுமே கூப்பிடுறான், சீக்கிரம் எல்லாருமே பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. கையில ஏகப்பட்ட ஆருக்கு அட்டாக் பண்ண போகுமா. நம்ம ஜீசோ அவளோட புது டெக்னிக்கை வச்சு தாக்குறா. இதனால ஆருக்கு மேல அப்படி பத்திக்குது. கையில ஸ்கெலிட்டன்ஸ் வச்சு நம்ம ஹீரோவும் தாக்குறானா. அங்க இருக்கிற ஆருக்கெல்லாம் ஒரு வழியாவது. எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் படி தான் போகுது. இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம சாங்கு அவன் பிளான் பண்ணி தான் வச்சிருப்பான். இதே மாதிரி பெரிய ஆர்க் இருக்கும், அதையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான். முன்னாடியே அங்க ஜின்சோக்கும் பார்க்கும் இருப்பாங்களா. நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன நீங்களும் உள்ள வரீங்களா என்ன. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க ஏதோ இதுங்களாம் மாஸ்டர்ஸ், இதுங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் எனக்கு கேட்டுச்சு. என்ன சொல்லுறக்க, இந்த டைம்ல அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கினேன். சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நான் உன்னை பார்த்தேன் இருக்கிற ஒருத்தங்க ஃபைட் பண்ணும் போது அவங்க பின்னாடி நீ ஒழிஞ்சுக்கிற. எனக்கு புரியல, நான் ஒழிஞ்சுக்கினேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. மாதிரி நான் கொஞ்சம் பின்னாடி போனேன், அவ்வளவுதான். நீ சொல்றத எல்லாருமே நம்புவாங்கன்னு யோசிக்கிறியா? இல்ல பஸ்ல இருக்கிற ஆளுங்களுக்கும் தெரியும் நீ என்ன பண்ணிருக்கன்னு. அதனால பார்க்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவமா இருக்கு. அங்க சடனா ஒரு நோட்டிபிகேஷனும் அவங்க முன்னாடி அப்பியர் ஆகுது. இந்த சீஃப் பாஸா இருக்கிற அந்த ஆர்க்கு நீங்க இந்த கொஸ்ட ஃபீல் ஆக்கிட்டனால அது இன்னமும் கோவம் ஆயிடுச்சு. அங்க இதனால சாங்கோ போக ஆரம்பிக்கிறானா. ஜின்சோக்கு அங்க பாரு கிட்ட கேக்குறான், என்னடா பண்ணலாம். சாங்கோ புரியுது, என்னப்பா பஸ் இப்ப கிளம்ப போகுது, என்னோட பேச்சை கேட்டா வேணா நான் உங்க எல்லாரையுமே உள்ள விடுறேன், எனக்கும் வேற வழியில போல. ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், உன்கிட்ட இருக்கிற அந்த செயின் ஆர்மர் அதை அப்படியே வெஸ்ட் வா. உனக்கு என்ன பைத்தியமா? அது இல்லாம எப்படி என்னோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? அதான்ப்பா, இந்த மாதிரி நான் இருக்கும்போது எதுக்கு நீ கவலை பண்ணும்? ஏன்னா என் கூட வரேன்னா கண்டிப்பா அதுக்கான பிரைஸையும் நீ பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சாங்கு லெவலப் ஆகிறான். சாங்குவோட லெவல் அப்படியே 5க்கு போகுது. இப்போ சாங்குவால மிட் லெவல்ல இருக்கிற ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ண முடியும். ஆர்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் பரவாயில்ல, ஃபைனலி என்னால இந்த மாதிரி விஷயங்களை இப்போ சமன் பண்ண முடியுது. அதே மாதிரி இவனோட ஆர்மியோட எண்ணிக்கை அதுவும் ஏறிச்சு. இப்போ 9 ஸ்கெலிட்டனை அவனால வர வைக்க முடியும் ஒரே டைம்ல. இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டனும் அந்த செயின் ஆர்மர்னால ஒரு மாதிரி
கஷ்டப்படுது. இதை நம்ம பார்க்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான். என்னன்னா அது செட் ஆகல. நான் இது வரைக்கும் இவனை இந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா பார்த்ததே இல்லை. நான் என்னோட ஸ்டார்டிங்ல இருந்து என் கூட இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டனே. அதே மாதிரி இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேரையும் கொடுக்கணும். ஏன்னா இவனுக்கு ஒரே ஒரு கை இருக்கு, அதனால ரைட்டின்னு நம்ம பேரை கொடுக்கலாம். அதனால தான் இது வரைக்கும் என்னென்ன கிடைக்குதோ இவனுக்கே நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இவன் தான் என்னோட ட்ரஸ்டடான ஒரு ஸ்கெலிட்டனே. இதுக்கப்புறம் அவன் எல்லாருக்கிட்டையும் ஆர்க்குங்க கூட சண்டை போடணும்னு சொல்றான். அங்கே ஒரு பையனை சொல்கிறான், நான் இப்போதான் ஜிம்மாண்ட ஒரு பயங்கரமான ரொம்ப கொடூரமான ஒரு ஆர்க்கை பார்த்தேன். இதை கேட்டு அவங்களோட நம்பிக்கை இன்னமும் கொஞ்சம் போகுது. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களோட நம்பிக்கை குறையறதுனால அவங்களோட பவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அப்படியா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி இங்கே நிறைய ஆறுக்கை நாங்கள் கொண்டுட்டோம். 100 ஆறுக்கில் இப்போ கொஞ்சம் தான் ஏதோ இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த 100 ஆறுக்குகளை நானே தனியாக பார்த்துக்கிறேன். அட ஜின்சோக்கு, இந்த மாதிரி 100 ஆறுக்குகளை உன்னால எப்படா பார்த்துக்க முடியும்? ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ என்ன ஒல்லன்னு இருக்க? இல்லை, இந்த மாதிரி எல்லாமே ஓகே தான். இந்த மாதிரி நானே பார்த்துக்கிறேன். அங்கே இருக்கிற சில பேருக்கு இந்த மாதிரி புரியல. ஆமாம், இவர் எதுக்கு இப்படி சொல்கிறாரு? ரொம்ப கிரேசியாக இருக்கான். இதே மாதிரி போச்சுன்னா நான் யாரை தான் நம்புறது? அங்கே ஒரு சைடு பார்க்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் இவன் தன்னால போய் சாக போறான். ஏன்னா இவன் முட்டா பையன் நிரூபிக்கிறான். இத்தனை ஆருக்கு கூட தனியா இவன் போட்டி போட போறானா? இவனால என்ன ஜெயிக்க முடியும்னு யோசிக்கிறியா? இவன் தன்னால போய் அவனுக்கான செவக்குழிய தோண்டிக்கிறான். இப்படின்னு ஒரு சைடு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடு ஜிசோங்க தடுக்கிறான். ஜின்சோக், வேணா, நீ அப்படி பண்ணக்கூடாது. தனியா போறது ரொம்ப ஆபத்து. எனக்கு புரியுது. நீயே இதுக்கு முன்னாடி சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பாஸ் மாஸ்டர் கூட ஒன்னு அட்டாக் பண்றது வேலைக்கே ஆகல போன வாட்டி. அதனால தான் நான் தனியா போகலான்னு இருக்கேன். ஏன்னா இங்க இருக்கிற ஆளுங்க இவங்கள சில பேருக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. ஸ்கெலிட்டன்ஸை கம்பேர் பண்ண இவங்க பல மடங்கு ரொம்ப வீக்கு. அதனால இவங்களை கொண்டு போனா நம்ம தான் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல ஹெல்ப்பா இருப்ப ஜீசோ. ஆனா வேணாம், நான் தனியா பாத்துக்கிறேன். ஹாங்கோ எவ்வளவோ தடுக்க பாக்குறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்கல. நான் போக தான் போறேன். இதே மாதிரி சாங்கோ போறானா, அங்க ஏகப்பட்ட ஆர்க்ஸ் எல்லாம் வருது. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா நம்ம சாங்கோ தனியா போயிருக்கான். அவன் முன்னாடி ஏகப்பட்ட ஆர்க் இருக்கு. இந்த ஆர்க்குகளுக்கு நடுவுல ஒரு ரெட் கலர்ல முடி வச்ச ஆர்க் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற ஆர்க்குக்கு அதுதான் ஒரு மிட் லெவலான பாஸ் நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்ற விஷயத்த இங்க இருக்கிற மத்த ஆர்க்குங்க கேக்குது. சாங்க மத்த ஆர்க்குங்க தாக்குவதா அவங்க வழிய மறைக்கிறாங்க. ஏன்னா படிக்கட்டு வழியே தான் மேல அவங்க வந்தாவணும். நம்ம ஹீரோவனோட பஸ்ஸுக்கு அந்த ஸ்கில்ல பயன்படுத்த ஹீரோவோட ஸ்கிலிட்ட நாங்க பவர் ஆகுது. அதுங்க பயங்கரமா கத்தி எல்லாம் தூக்கி எறியுதா. நிறைய ஆர்க்கு அப்படியே விழ ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் இதுங்க இப்படி தூக்கி எறிஞ்சாலும் அந்த லீடர் மேல அது ஒர்க்கே ஆகல. அந்த லீடரும் நிறையவே ஸ்கிலிட்டன்ஸை தாக்கி அப்படியே குழுதான். இதை பார்க்குற ரைட்டிக்கு செம்மையாக்கும் வருது. அங்க ஹீரோ தான் கொஞ்சம் அமைதியாக்குறான். இது ஏன்னா உனக்கான டைம் இன்னமும் வரல. ஸோ அதுக்காக நீ பொறுமையா வெயிட் பண்ண. அங்க இதே மாதிரி எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் அது அழிக்குது. ஆனால் சடனா பின்னாடி ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் உருவாகுது. எல்லாமே பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் தான். இது வரைக்கும் ஆறுக்கு நம்ம ஹீரோ கொண்டு இருப்பான்ல, அதுங்க தான் இப்படி உருமாது. இப்போ நம்ம ஹீரோவால எத்தனை பேர் இங்க இறந்து போறாங்களோ எத்தனை பேரை அவனுக்கு சொந்தமான ஒரு ஆர்மியா மாத்த முடியும். அங்க சாங்கோ அந்த ஆர்க்கை பார்த்து சொல்றான், இப்படிதான் இருக்கும் ஒரு நெக்ரோமேன்சரோட பேட்டில். இதையும் நம்ம பார்க் பார்த்துன்னு இருப்பான். பார்க் அங்க எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் அவன் யோசிச்சான். ஆனா இங்க பார்த்தா சாங் வெல்த் வாங்குறான். அங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன் நம்ம ஹாங்கி எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இவன் கிட்ட ஸ்கில் இருக்கானு. ஜீசோக்கும் இப்பதான் புரியுது. அப்பனா எல்லா விஷயத்தையும் இவன் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கானா. ஹீரோவால எப்படி இப்போ நிறையவே ஸ்கெலிட்டனை சமன் பண்ண முடியுதுன்னா அதுக்கு அந்த ஆர்பு தான் காரணம். அது வழியா நம்ம ஹீரோக்கு இப்போ நிறையவே மானா இருக்கும். அந்த மானா கம்மியாகிற வரைக்கும் நம்ம ஹீரோவால நிறையவே ஸ்கெலிட்டன்ஸை சமன் பண்ண முடியும். ஆர்க்குக்கே தெரிஞ்சு போயிது இந்த மாதிரி இங்க நின்னா வேலைக்கு ஆகுதுன்னு. அங்க ஆர்க்கும் ஓட பாக்குமா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க ஹீரோவும் கமெண்ட் கொடுக்கறான், சீக்கிரம் ரைட்டி அதை போய் முடிச்சிட. அங்க ரைட்டி செம்ம வேகமா போய் அதோட கதையை அங்கேயே முடிக்குது. இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குது. நீங்க ரவுலர் டிக்கெட்டை அடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரீ ரேங்க் அதுவும் அப்டேட் ஆயிருக்கு. நீங்க தான் 21வது பர்சன். கிட்டத்தட்ட 100 பேரால வேண்டிதான் இந்த விஷயத்த அடையவே முடியும். ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது 100 பேரு 21வது பர்சனா? அப்பனா அந்த ஃபர்ஸ்ட் 20 பேரு அவங்கள பத்தி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படி இவன் யோசிக்கும் போது பஸ் அங்க செம்ம வேகமா போகுது. பஸ் ஏன் போகுதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பஸ்ஸை எவனோ ஒருத்தன் தான் எவ்வளவு வேகமா டிரைவ் பண்றான். அங்க இதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு புரியுது பார்க்கும் மத்தவங்களும் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு. பாருக்கு பண்ண வேலையால பாருக்கு அந்த ஆர்க்கோட கும்பல் கிட்ட மாட்டிக்கிறான். ஐயோ, இவங்களை வச்சு நான் என்ன பண்றது? போக போக எனக்கு ஒரு தலைவலியே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களால சும்மா
உட்காரவே முடியாதா? சாங்கு மத்தவங்க கிட்ட வரானா, அங்க சாங்கு கிட்ட மத்தவங்க சொல்றாங்க, சாங்கு இந்த மாதிரி நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம், கவலைப்படாத, உனக்கு ஒரு தடையா நாங்க ஒன்றும் இருக்க போதில்ல. எனக்கு புரியுது நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்னு. தனியா சண்டை போடுறது ஈஸி தான், நீங்க சண்டை போடலாம், ஓகே தான். ஆனா எங்களோட ஸ்கெலிட்டன் ஆர்மி சண்டை போடும் போது நீங்க அதுக்கு நடுவுல வரக்கூடாது. இதே மாதிரி நம்ம சாங்கு மத்தவங்க எல்லாருமே ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அங்கதான் அந்த ஆறு கூட சீஃப் இருக்கான். இந்த சீஃப் சும்மா இல்ல, ஏகப்பட்ட மாஸ்டர்ஸையும் ஹியூமன்ஸையும் பூச்சி வச்சிருக்கு. முக்கியமா பாருக்கு மத்தவங்கள பார்த்தா அங்க உயிரோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்ல வேலை அவளைக்கும் அவங்க சாகல. ஆனா எனக்கு புரியல, யாருக்குங்க அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு இன்னமும் உயிரோட வச்சிருக்கு? அடே சாங்கு, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துறா, எப்படியாச்சும் என்ன காப்பாத்து. சாங், நீ எதுக்காக இங்க வந்த? எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன காப்பாத்தணும்னு வந்திருக்க. இல்ல போதும் நிறுத்துறியா? ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். ஏன்னா உன்னோட தப்பு தான், உன்னாலதான் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கினாங்க. அதனால சாகிறதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. என்னால உனக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கிரேட்டான பர்சன் இல்ல. அதே மாதிரி என் முன்னாடி இருக்க அந்த ஆப்பனன்ட் அதுங்க எல்லாமே மாஸ்டர்ஸ், அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அடி ஏதோ சொன்னியே, உன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணா ஏதோ காப்பாத்துறா அப்படி இப்படின்னு சொன்னியடா, அதெல்லாம் என்னது? அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாஸ்டரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அந்த மாஸ்டரும் ஏதோ ஒண்ணு பண்ண அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பாருவது, அது வந்து ஒரு ஸ்கில் தான். இதனால அந்த ஆருக்கு அது வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடும். பரவுன அந்த ஃபாக் மாதிரி இருக்கிற அந்த விஷயம் அது எல்லாருமே அஃபெக்ட் வந்து எல்லாருமே வீக் ஆகுறாங்க. ஹாங்கோ சொல்றான், அடே சாங்கு, இந்தடா இந்த ஆன்டிடோட்டை குடி, அதனால நீ வீக் ஆக மாட்டேன். இல்ல இல்ல இந்த மாதிரி எனக்கு வேணா, நீ ஜீசோக்கு கூட எனக்கு பதிலா. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப புத்துணர்ச்சி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் தான் நம்ம ஹீரோ நல்லா பாக்குறான், இப்போ வர இந்த ஃபாக் இது வந்து அபேஸ்ல இருந்து வந்திருக்கு. இதனால ஹீரோவோட மானா கிட்டத்தட்ட 4000க்கும் மேல அதிகமாயிருக்கு. இப்போ இதனாலேயே சாங்கால ஒரு 50 நெக்ரோமான்சரை சமன் பண்ண முடியும். நீ என்ன பண்ண எனக்கு சரியா தெரியல, ஆனா நீ பண்ண விஷயம் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால எனக்கு சொல்லி தரியா? இதை வந்து அந்த காப்ளின் எதிர்பார்த்திருக்காது. பின்னாடியே அங்க ஜீசவும் சொல்றான், ஏய் சாங்கு, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? நானும் ஃபைட்டுக்கு வரவா? இல்ல இப்போ நடக்க போற சண்டையை நீ வெறுமா பாரு. நான் விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஏகப்பட்ட அண்டர்ஸை சமன் பண்றானா, அதை பார்த்து ஹாங்கு நம்ம ஜீசோ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா வழக்கத்தை விட இந்த வாட்டி நம்ம ஹீரோ அதிகமா அங்க சமன் பண்றான். அங்க அண்டர்ஸை வச்சு பயங்கரமா தாக்குறான். அங்க ஹீரோவோட உருவமே அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? இங்கில இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனா டெத்துல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இதனால நம்ம ஹீரோவை அது தாக்கலான்னு வருது. ஆனா அதுக்குள்ள நம்ம ரைட்டியை வச்சு இதோட கதையை அங்கேயே முடிக்கிறான். நம்ம ஹீரோக்கு இதனால கோல்டு காயின்ஸோ கிடைக்குது. சாங்கு அங்க லெவல் அப்போ ஆகுறான். எனக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி பாஸ் மாஸ்டர் அழிக்க அழிக்க நம்ம ரைட்டியோட லெவலும் அதிகரிக்கும். பரவாயில்ல, இது வந்து நல்ல விஷயமா தான் இருக்கு. அங்க பின்னாடி ஹாங்க சொல்றான், அடி அந்த பாஸ் மாஸ்டரோட வாயில பாரு ஏதோ ஒண்ணு வருது, அது என்ன அது ஒரு டெவிலுக்கான ஐட்டம் தான். அதை பிடிச்ச அத்த செகண்டே அது வார்னிங் அப்படின்னு ஒன்று ஷோ ஆகுது. ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஐட்டம், இதை யூஸ் பண்ணோம்னா யாரையாச்சும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஸ்கில்லே அப்படி தானே. நெக்ரோமேன்சர் ஸ்கில்லுக்கும் இதுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை, அதனால நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிறான். இந்த ஐட்டமோட கிரேடும் லெஜெண்ட்ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கேங் வந்து அங்கே தூக்கச்சிருக்கோம்ல, எல்லாருக்குமே அங்கே அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கே தொல்லை இல்லை, கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு அங்கே எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு அவங்க எதிரே பார்க்கல. நம்ம ஹீரோ இன்னமும் யோசிக்கிறான், இந்த இடம் எப்படியும் நம்ம கிளியர் பண்ணியாச்சு, நான் நினைச்ச மாதிரியே தனியாவே அந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அங்க ஸ்பியர் வச்சுன்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வந்து போலான்னு சொல்றான். அங்க இருக்கிற எல்லாருமே 2 பஸ்ல தனியா போறதுக்கு கிளம்புறாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு நம்ம ஹீரோ பின்னாடி போறதா சரின்னு தோணுது. சைடு ஹாங்கோ சொல்றான், தாங்கோ நான் வந்து போன் வழியா மத்த இடத்தையும் செக் பண்ணேன், எல்லா இடமும் இதே மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்படி பார்த்தா என்னோட பேரண்ட்ஸோட நிலைமெல்லாம் அவங்களாம் ஓகே தானா? அதை பத்தி தான் நம்ம சாங்குவும் யோசிக்கிறான். இந்த சைடு சில பேர் யோசிச்சிருப்பாங்களே நம்ம ஹீரோ கூடயே போலான்னு. ஆனா அதுக்குள்ள உள்ள இருக்கிற சில பேர் பேசுறாங்க, ஏய் எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க, நம்ம நடந்து போனா அது ரொம்ப கஷ்டமான பாதையா இருக்கும், பஸ் தான் எனக்கு தெரிஞ்ச ஈஸி, இது சேஃபான ரைடா இருக்கும், நம்ம இப்படியே போனா மிலிட்டரி யூனிட்டுக்கு நம்மளால போக முடியும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேஃப் தான். பசங்களும் கூப்பிடுறாங்க, ஹேய் சாங் நீ வந்து வரலையா? இல்ல நான் வந்து இப்போதைக்கு வரல, ஏன்னா நான் வேற எத்துக்கு போகணும். ஆப்வியஸா ஒரு பொய் தான், ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவங்க கூட போனா கண்டிப்பா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சைடு அங்க எல்லாருமே கத்துறாங்க, யார் யார் வேணுமோ பஸ்ல வாங்க, பஸ் இப்ப கிளம்ப போகுது, 2 பஸ் இருக்கு, சீக்கிரம் டைம் ஆகுதுக்குள்ள ஏறிக்கோங்க. அதே மாதிரி அங்க நிறைய பேர் ஏறி போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்த்து ஹாங் கேக்குறான், நம்ம இப்ப எங்க போக போறோம்? ஜீசோ அதே மாதிரி உன்னோட வீடு அது எங்க இருக்கு? என்னோட வீடை பத்தி கேட்டனா, நான் வந்து வீட்டுல எல்லாம் ஒன்னும் வாழல, அந்த ஸ்கூலோட டாம்ல தான் வாழ்னேன். ஆமா சாங்கு
நானும் கூட வரலாமா? ஆனா எனக்கு தெரியல. ஆனா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். ஜீசோ கண்டிப்பா நீ வரலாம். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. சாங்கு அப்போ நானு வரலாம். அதுக்கு பதிலா ஒரு விஷயத்த பண்றியா? நீயும் உன்னோட கையை வெட்டிடு. அதாவது இந்த வாரியர் மாதிரி நீயும் மாறிட்டேன்னா இந்த வாரியருக்கு எக்ஸ்ட்ராவா பவர் வந்து கிடைக்கும். ஏன்னா உன்னோட பவரால் தான் இந்த வாரியர் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு இவன் யோசிக்கிறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஜீசோ அவங்க 2 பேரை பிடிச்சி தள்ளுறா. அப்புறம் தான் இவங்களுக்கு விஷயம் புரியுது. மேல ஒரு மிகப்பெரிய டிராகன் அது பறந்து போகுது. கரெக்டா அந்த பஸ்ஸை நோக்கி போகுதா. பஸ்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. ஆமா அதுங்களா என்னது, அதுங்க செம வேகமா நம்மள நோக்கி தான் வருது. நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். நம்ம ஒண்டி சீக்கிரமா போகலன்னா அவ்வளவுதான், நம்ம இங்கேயே இறக்குற மாதிரி ஆயிடும். அங்க இருக்கிற மத்தவங்களும் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஏன்னா அதுங்களாம் ரொம்ப கொடூரமா இருக்கிற டிராகன்ஸ். அங்க ஒரு பஸ் தப்பிக்க பார்த்தா இன்னொரு பஸ் அது பிடிக்குது. அங்க பஸ்ஸை பிடிச்சு அப்படியே அங்க இருக்கிற எல்லாரையுமே அது போட்டு தள்ளுது. இதை பாக்குற நம்ம ஹீரோவால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா அதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். ஜீசோ இதுக்கு மேல நம்ம மாஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம தான் மாஸ்டரை கொல்லணும். இதுவே நம்ம கொல்லாம விட்டா அதுங்க கண்டிப்பா கொல்ல வரும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தாவணும். நம்மளோட நிலைமையும் அங்க போன அதே பசங்க மாதிரி ஆயிடும். அதனால வாங்க நம்ம முன்னாடி இருக்க அந்த மாஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணலாம். அங்க ஏகப்பட்ட காப்ளின்ஸை நம்ம சாங்குவோட ஆர்மி பயங்கரமா கொள்ளுது. அவங்க தேடி தேடி கொள்றாங்க. ஏன்னா அதனால நிறையவே அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குது. இதே மாதிரி சாங்கோட லெவலும் கிட்டத்தட்ட 6வது லெவலுக்கு வந்திருக்கும். அங்க புதுசா இப்போ அவனால ஒரு கார்டை தேர்ந்தெடுக்க முடியும். அதுல பவருக்கான கார்டை தேர்ந்தெடுக்கணும். இதனால அவனோட பவரும் அங்க அதிகரிக்குது. அவனோட பாடியில ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி லைட்டா அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க மத்தவங்க சைல இருக்க காப்ளின்ஸை கொள்றாங்க. கிட்டத்தட்ட 9 காப்ளின்ஸ் அங்க இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஜீசோ அங்க கொண்டு இருப்பான். அங்க இதே மாதிரி டேகஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்க்கு கிட்ட அவன் கொடுக்குறான். அங்க போற வழியில இப்பதான் சாங்கே ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா நம்ம வந்து இதுக்கு மேலேயும் இந்த காப்ளின்ஸை ஹண்ட் பண்ண போறது இல்ல. அட என்ன நீ சொல்ல இருக்க, நம்ம ஹண்ட் பண்ண போறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் சொல்றது எனக்கு புரியுது. அதாவது அவன் சொன்னான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும்னு. அதனால நம்ம வெறும் சின்ன சின்ன காப்ளின்ஸை ஹண்ட் பண்ணா அது வேலைக்கு ஆகுது. அதானே சாங்? அதேதான். இப்போ நீ நல்லா கவனிச்சேன்னு வச்சுக்கேன், இந்த ஆறுக்கெல்லாம் இருக்குல்ல அதை நம்ம கொன்னா கிட்டத்தட்ட 80 கோல்டு கிடைக்கும். ஆனா இதுவே காப்ளினை பத்தி சொன்னா அது 10 தான். அதனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாஸ்டர்ஸை நம்ம கொல்லணும். இதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஏகப்பட்ட ஆளுங்க எந்த போய் கிடக்குறாங்க. முக்கியமா எல்லாருமே மிலிட்டரி ஆளுங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹாங்கெல்லாம் ஏதோ படத்தை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி சீன் எல்லாம் கடைசியா அவன் படத்துல பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் இங்க பாக்குறான். இதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க எந்த போய் கிடக்குறாங்க. எந்த போன ஒருத்தங்க கிட்டயும் கன்னெல்லாம் ஒன்றும் இல்ல, ஷெவல்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னமும் ஒரு 2 சர்வைவர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம ஆளுங்களை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துறாங்க. ஆமா நீங்க வந்து ஹியூமன் தானே, இதெல்லாம் என்னது இது? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், இது எல்லாமே நம்மளோட ஆளுங்க தான். அதனால பிரச்சனை இல்லை. நல்ல வேலை கிம் இந்த மாதிரி இவங்க ஹியூமன் தான், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா. அங்க கிம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட காலையும் பயங்கரமா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. காயத்தினாலேயே நம்ம கிம்மால அங்க நடக்க முடியல. அப்பனா உங்களை அந்த காப்ளின் அது வந்து அதோட டேகர் வச்சு குத்திருக்கு. அதேதான் அந்த சின்னூண்டு இருக்கிற அந்த காப்ளின் அதுதான் இப்படி பண்ணுச்சு. நான் எப்படியோ அதை கொன்னுட்டேன். இருந்தாலும் என்னோட காலோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அது சரி, நீங்க ஏன் கன்னை வச்சு அதுங்களை தாக்கவே இல்லை? உங்க கிட்ட எல்லாம் ஏன் கன்னே இல்லை? ஏன்னா கன்னை வச்சு சுட்டுந்தா இதுவே ஈஸியா வேலை வந்து முடிஞ்சிருக்கும்ல. இல்ல கன்னெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா எந்த கன்னும் ஒர்க்கே ஆகல. அதனால தான் எங்க கிட்ட ஷெவல் ஒண்டி தான் இருக்கு. ஷெவலு இல்ல ஸ்வாடு வச்சுதான் நாங்க தாக்கவும் ஆரம்பிச்சோம். இந்த கிம்முக்கு இப்படி அடிபட்டிருக்கும்ல. இப்படி அடிப்பட்டதை பார்த்தோன்னே நம்ம ஹாங் கிட்ட ஹீலிங் போர்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி அவன் ஸ்பின் பண்ணிருப்பான். அந்த டைம்ல அவனுக்கு போர்ஷனா கச்சிருக்கும். அதுல ஹீலிங் போர்ஷனும் இருக்கு. அதை அவங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு சைடு நம்ம ஹீரோவால அப்படியே அதை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சர்வே பண்ணோம்னா நம்ம வந்து பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். ஒன்னு இன்ஃபர்மேஷனு இல்ல ஏதாச்சும் ஒரு பொருள். இதனால கிம்மோ அவங்க சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. அதுவா நான் பார்த்ததையும் நான் கேட்டதையும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய வகையான உல்ஃபு அது வந்து இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க பார்த்தாங்களாம். அதுங்களை கொல்றதுக்கு அவங்க போனாங்க. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்துல அதுங்களை கொல்ல முடியல. போன ஒருத்தங்களும் காலி. இப்போ யாருமே அங்க இல்ல. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. QR கோடுன்னு ஒரு விஷயம். அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணணும். அது ப்ளூ கலர்ல பஸ் கிட்ட இருக்கும். நான் வந்து இங்கதான் வர வழியில கிட்ட ஒரு 2 பார்த்தேன். இங்க பார்க்கிங் ஏரியா வந்ததா இருக்கும். கண்டிப்பா நீங்க போனா கிடைக்கும். இந்த இடத்துல போனால உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க போன்ல தன்னால ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகும். இது வழியா யார் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். மற்ற ஆப் கம்யூனிகேஷன் எதுவுமே இங்க ஒர்க்கே ஆகல. இப்போ இது ஒரே ஒரு வழி தான் இருக்கு உங்களால மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கிம்முக்கு அவரு சொன்னார்ல. அங்க ஹீலிங் போர்ஷனையும் கிம்முக்கு அவன் தரான். அங்க போகும்போது ஒரு விஷயத்த அவன் சொல்லிட்டு தான் போறான். இந்த மாதிரி நீங்க பேஸுக்கு போறது சேஃபா இருக்காது. ஏன்னா எல்லா பக்கமும் மாஸ்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க வந்து இந்த இடத்த விட்டு போக போறோம். இந்த இடத்துல வானத்துல நாங்க டிராகன்ஸை பார்த்தோம். அப்படி நீங்க
வண்டியை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த டிராகன் அது வந்து உங்களை விடாது. நான் அதால பஸ்ஸையே தூக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேங்க் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது அவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில இருக்கா. நன்றி இந்த விஷயத்த சொன்னதுக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கேங் அங்க போக ஆரம்பிக்குது. போற வழியில தான் அந்த கியூஆர் கோட அவங்க பாக்குறாங்க. அதை ஸ்கேன் பண்ணும்போதும் ஹாங் கேக்குறான், ஆமா சாங்கு இதை நம்ம ஸ்கேன் பண்ணா ஏதாச்சும் வைரஸ் நம்மள தாக்கிடுமா என்ன? ஆமா நீ என்ன பைத்தியமா என்ன? இந்த டைம்ல போனையே நம்மளால யூஸ் பண்ண முடியல. இதுல போனு வைரஸ் தாக்குனா என்ன, வேற ஏதாச்சும் தாக்குனா என்ன? இதே மாதிரி அவங்க ஸ்கேன் பண்றாங்க. அதுல நிறைய விஷயம் காட்டுது. நோட்டீஸ்ன்னு ஒன்னு இருக்கு, பிளேயர்ஸோட ரேங்கிங்க காட்டுது, பப்ளிக்கோட போஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுல அவன் நோட்டீஸை கிளிக் பண்றான். அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த அப்போக்லிப்ஸ் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் மேல ஆளுங்க இருந்தாங்க. ஆனா இப்போ அதுல மிச்சம் இருக்குது 1.3 மில்லியனோ ஏதோ தான். இப்போ செகண்ட் ரவுண்டு கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட 3 நாளுக்கு அப்புறம் அது ஆரம்பிக்கும். இந்த டைம்ல கார்டை நீங்க திரும்பவும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க பப்ளிக் போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போஸ்ட் எதுவும் இல்ல. இப்படி நம்ம ஏதாச்சும் எழுதி போடணும்னாலும் அதுக்கு 1000 கோல்டு ஆச்சு தேவைப்படுமா? அப்போனா நீ என்ன சொல்ற, கிட்டத்தட்ட 100 காப்ளினை நம்ம கொன்னாதான் 1000 கோல்டே நம்மளுக்கு வரும். அவ்வளோ பாயிண்டா நம்மளுக்கு வேணும். ஆனா அதுக்குள்ள ஒரு போஸ்ட் சடனா அப்பியர் ஆகுது. யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா, நாங்க எல்லாருமே லெவல் 8ல இருக்கோம். நாங்க ஒரு சேஃபான ஏரியாவை உருவாக்குறோம். எங்க ஏரியால அபார்ட்மெண்ட் எச்சாண்ட எல்லாருமே வந்துருங்க. இப்படி யாராச்சும் போஸ்ட பார்த்தாலோ தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க இப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்கு. அதுவும் அபார்ட்மெண்ட் எச்சு. அட இது வந்து என்னோட வீடாச்சு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது வந்து ஹாங்கோட வீடு தானா. அப்பனா என்ன ஹாங்கு, நம்ம என்ன அங்க போகலாமா? என்னால இன்னமும் நம்ப முடியல. அசால்ட்டா அவங்களால 1000 கோல்ட கலெக்ட் பண்ண முடியுதா? இதுக்கும் மேல லெவல் 8ல இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட லெவல் வந்து வெறும் லெவல் 6 தான். அவங்க 8 அதுக்குள்ள போயிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் யாரு? ஏதோ ஒரு மர்மமான விஷயம் அங்க போயின்னு இருக்கு. அங்க இன்னொரு கமெண்ட் வருது, நாங்க வந்து பார்க்குக்கு பக்கத்துல தான் இங்கேயும் இருக்கோம் அப்படின்னு. அப்படியா? அப்பனா வாங்க நாங்களே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்களே, இந்த கமெண்ட் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுலயே நம்ம ஹீரோக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா இருக்குன்னு. இதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவனும் போனை பார்த்து யோசனை இருக்கான். சொல்ல முடியாது, ஸ்டார்டிங்ல கமெண்ட் பண்ணது இவனா கூட இருக்கலாம். அவனோட பல்ல காட்டுறாங்க. பல்லும் ஒரு வேம்பையரோட பல்லு மாதிரி இருக்கு. ஒரு காப்ளின் ஒருத்தங்கள பயங்கரமா தாக்குதா. அங்க அப்பாவும் பொண்ணும் பாவம் கஷ்டப்பட்டு அங்க போராடுவாங்களா. திடீர்னு நம்ம ஆளுங்க வந்து காப்பாத்துறாங்க. இப்போ வந்து சேஃப் தான். நாங்க வந்து உங்களோட வீடு வரைக்கும் எஸ்கார்ட் பண்றோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா தம்பி. இந்த மாதிரி வீடு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நாங்க வந்து பசியில இருக்கோம். சரி பசி எடுக்குதுன்னு வெளில வந்தோம். இப்படி வெளில வரும்போது இங்க வந்து மாட்டிக்கணும். இதனால நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற ஃபுட்டை கொஞ்சம் தரான். இந்த சைடு சில பல காப்ளின்ஸும் அப்படியே கீழே ஓடி போகுது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது கீழே போற அந்த இடம் அது வந்து ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு ஏரியாவா. அங்க டஞ்சனுக்கான ஒரு ஐகான் சிம்பிள் இருக்கு. அங்க அவங்க போலான்னு பாக்குறாங்களா, அதுக்குள்ள அவரு தடுக்கிறாரு. தம்பி நீ வந்து அங்க போகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஏரியா அது வந்து இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டுக்காரன் ரோக்கி அங்க ரன் பண்ணதான். ஆனா இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு கிரீன் கலர்ல ஒரு பீஸ்ட் அது வந்து இருக்கான். அது இப்ப பார்த்த விஷயத்தோட ரொம்ப கொடூரமா இருக்கான். அப்பனா இதை விடவும் பயங்கரமான மாஸ்டர்ஸ் இருக்கா. சரி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. உள்ள போற வழியில சின்ன சின்ன ஸ்லைம் எல்லாம் இருக்கு. இப்பதான் உங்களுக்கு புரியுது இத பத்தி தான் ஒரு சொல்லியிருக்காருன்னு. அப்ப இதை விடவும் ஒரு பெரிய ஸ்லைம் மாஸ்டர் இருக்கு. அதுங்க ரொம்ப சின்னதா தான் இருக்கு. சின்னதா இருக்கிற அந்த மாஸ்டரை கொன்னதுக்கே கிட்டத்தட்ட 140 கோல்டு கிடைக்குது. ஆனா என்ன ஒண்ணு, ஸ்லைம் மாஸ்டரால அசால்ட்டா எல்லாத்தையுமே மெல்ட் பண்ண முடியுது. ஆனா போன் முன்னாடி அது ரொம்ப வீக்கா இருக்கு. அதுதான் நம்ம சாங்கோ வேணும். சாங் கிட்ட இருக்கிற ஆர்மி எல்லாமே ஸ்கெலிட்டன்ஸ் தான். அதனால சாங்கோட ஆர்மி அதை தாக்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே அங்க ஆகாது. சாங்கு அதெல்லாம் ஓகே தான். ஆனா முன்னாடி இருக்க அதை நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் தான் சாங் முன்னாடி பாக்குறான். முன்னாடி இருக்க அந்த மாஸ்டர் அதுதான் இங்க இருக்கிற ஸ்லைம் எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கு. இந்த ஸ்கெலிட்டனை நம்ம ஹீரோவோட ஆர்க்கும் அங்க தாக்குது. நான் அவளைக்கும் அது ஒர்க் ஆகல. ஏன்னா அதோட டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால தொடவும் முடியல. அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. அதுவும் சடனா அங்க இருக்கிற நிறைய ஆர்க்குகளை அழிக்க ஆரம்பிக்குமா. அங்க சாங்கால அதுங்களை ரீஜெனரேட் பண்ண முடியல. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே போனு தான். அதனால அழிஞ்சு போன அந்த ஆர்க்க ஒரு ஸ்பியரா மாத்தி அதை குத்துறான். ஜீசவும் இன்னொரு ஸ்கெலிட்டனை தூக்கி போடுறான். அதையும் நம்ம ஆளு ஒரு ஸ்பியரா மாத்துறான். இதனால அது டைரக்டா நம்ம ஹீரோவைய தாக்குவதா. நல்ல வேலை ஹாங் அங்க புடிச்சிருக்கிறான். ஏய் நீ என்னோட ஆர்க்க முழுங்கி தப்பு பண்ணிட்ட. அது கிட்ட ஏகப்பட்ட போன் இருந்தது. அங்க ஆருக்கும் உள்ள போய் மாட்டிக்குதா. ஏகப்பட்ட வெப்பனை அவன் கிரியேட் பண்றான். அங்க இதனால அவ்வளவு சீக்கிரத்துல அங்க ரீஜெனரேட் ஆக முடியல. அங்க ரைட்டி கிட்டயும் சொல்றான், சீக்கிரம் ரைட்டி அதை முச்ச விட. அங்க ரைட்டியும் அதோட ஸ்வாட வச்சு அதோட கதையை முடிக்குது.
இதனால நம்ம ஹீரோக்கு 2000 கோல்டு கிட்ட கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஸ்லைமோட மியூக்கஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அவன் பாட்டில்ல ஃபில் பண்ண சொல்றான். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல், அது நினைச்சா எதையும் உருக்க முடியும். அப்படியே அவன் சைட்ல பார்ப்பான், அங்க ஒரு கோர் இருக்கும். அதுதான் அந்த மாஸ்டரோட கோரு. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது இதுதான் அந்த ஸ்லைமோட கோரு. ஒரு கிரேடும் ரேரான கிரேடு. இதை வச்சு அசால்ட்டா ஒரு பொருளை மெல்ட் ஆக்க முடியும், அதே டைம்ல ஹார்டா இருக்கிற ஒரு பொருளை இணைக்கவும் முடியும். இப்படின்னு இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ ஏத்துக்கிறான். இந்த சைடு இன்னமும் நம்ம சாங்க்கு அந்த மெசேஜ் மேல நம்பிக்கையே இல்லை. ஏன்னா திடீர்னு அவங்க பண்ண மெசேஜை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மெசேஜை பண்ண ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்களும் அதை பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. யாரா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் போய் மாஸ்டரை ஹன் பண்ணுவா? அழகா ஒரு ஹியூமனை கொண்டா 1000 பாயிண்ட் வந்து அசால்ட்டா கிடைக்க போகுது. அங்க பின்னாடி இன்னொருத்தன் இருக்கான். இவன் வந்து வேற ஒருத்தங்கிட்ட மாட்டிருப்பான். வந்தா இதுக்கு பின்னாடி இருக்கவனே இவனோட பேரு ரெட் ப்ரொஃபசர். ரெட் ப்ரொஃபசருக்கு ஒரு வேம்பயர் அப்படின்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும். எப்போ அந்த மொட்டையை அவன் கிடைச்சானோ அப்பயே அவனோட ஸ்கில் அது லெவல் 1க்கு போயிருக்கும். மொட்டை இப்போ லோ லெவலான ஒரு வேம்பயரா மாறிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த ரெட் ப்ரொஃபசருக்கு கீழே இவன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்களை பண்றது தான் இவனோட வேலையே. அங்க சாங்கோட ஆளுங்களும் அதுக்கேற்ற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. நாங்க வந்து அங்க வந்துட்டோம், நீங்க வந்து எங்க இருக்கீங்க? அட பலியாடு தன்னால வந்து மாட்டுது. இதே மாதிரி காரை கொண்டு வந்து அப்படியே ஏத்துறாங்களா? ஆனா அங்க நின்று அந்த 3 பேரு அது ஒன்னும் சாங்கோ இல்ல சாங்கோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல, அது ஒரு ட்ராப் தான். சாங்கோட ஸ்கெலிட்டன்ஸ் தான் அது. டக்குன்னு அது ஒரு வெப்பனா மாத்த அவங்களுக்கு பயங்கரமா அடிப்பது. சாங் அவங்க பிடிச்சி கேட்கறான், ஆமா மெசேஜ் பண்ணது நீங்க தானே? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கமெண்ட்ஸை டெலீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு விஷயம் இங்க மர்மமா இருக்குன்னு. அதனால தான் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளான் பண்ணிருப்பான். அதனால தான் இந்த ட்ராப் வச்சு விளையாடுற விஷயத்த பண்ணி உங்களை பிடிச்சிருப்பான். ஆமா உங்களை மாதிரி இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? டோட்டலா உங்களோட டீம்ல எத்தனை பேரு? ஆனா அவன் எந்த விதமான பதிலையும் சொல்லியா? இதனால சாங் சொல்றான், சொல்ல போறியா இல்ல உன்னோட தலையை நான் வெட்டவா? என்ன யோசிக்கிறேன்? நீ இது வரைக்கும் யாரையாச்சும் கொன்னு இருக்கியா என்ன? ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட விஷயத்த பண்ணதில்லை. ஆனா இப்போ விஷயம் வந்து இப்படி இருந்தா நான் கண்டிப்பா அதை பண்ணணும். இப்படி அவன் சொல்ல வருவானா, அங்க ரைட்டி அப்படியே வெட்டி விட அவனோட கை அப்படியே வெட்டிக்குது. உங்க சாங் அப்படியே சைட்ல மத்தவங்க கிட்ட கேட்கறான், ஆமா உங்களோட டீம்ல எத்தனை பேரு? சொல்றியா இல்ல உன்னோட கையே இல்ல காலை ஏதாச்சும் வெட்டவா? அவன் பயந்து போய் 8 பேருன்னு சொல்லிடுறான். சொன்ன அந்த பர்சனை மொட்டை பயங்கரமா வெட்டி விடுறான். பாக்குற ஜீசு ரொம்ப ஆச்சரியமா வரா. அவன் ஏன் அவனோட ஆளுங்களையே வெட்டி விட்டான்? அதுக்கும் மேல அவன் என்ன பண்ண இருக்கான்? அந்த மொட்டையும் அப்படியே ரத்தத்தை உரிவானா? பாக்குற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டாமினா அவனோட எனர்ஜி ஸ்டாமினா எல்லாமே அதிகரிக்குது. காரணமும் அந்த ரெட் ப்ரொஃபசர் அவனோட ஸ்கில் தான். அவனோட உண்மையான ஸ்கில் என்னன்னா நிஞ்சா. அது ஒரு 3 ஸ்டாருக்கான ஸ்கில் தான். எப்போ அந்த ப்ரொஃபசர் இவனை கடிச்சானோ அப்பயே அவனோட ஸ்கில் மாறி போயிடுச்சு. ஒரு லோ கிளாஸ் வேம்பயரா. ஒன்ஸ் நீ ஒரு லோ கிளாஸ் வேம்பயரா மாறிட்டா உன்னோட லெவல் 1லயே லாக் ஆயிடும். உன்னால லெவல் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு முக்கியமான ஸ்கில் அப்படின்னு நீங்க தப்பா எடை போடக்கூடாது. நான் சொல்லும் போது இதுக்கு எவ்வளவுதான் லிமிடேஷன் இருக்குன்னு நீ நினைப்ப, ஆனா அதுதான் கிடையாது. ஒரு மாஸ்டரை கொல்றதுக்கு பதிலா ஒரு ஹியூமனை நீ கொண்டு கொடுத்தனா அவனோட லெவலு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே எனக்கு கெயின் ஆகும். அதே மாதிரி இப்போ விஷயமா ஆகுது, அவனோட ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகரிக்குது. இப்போதான் சாங்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம், இந்த மாதிரி 5 ஸ்டாரோட இருக்கிறது தான் பெஸ்ட் நினைச்சோம். சாங்கை விடவும் ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கதான் செய்யுது. அங்க சாங்கோ மத்தவங்க கிட்ட சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே பின்னாடி போங்க. அப்படி ஒண்டி பின்னாடி போகலன்னா நம்ம ஒரே ஹிட்ல சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஆறுக்க வச்சு அந்த மொட்டையை தாக்குறதுக்கு அவன் ட்ரை பண்றான். அந்த மொட்டை ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்கான். அந்த 2 பேரையும் தாண்டி சம வேகமா நம்ம ஹீரோவை நோக்கி வரான். நம்ம ஹீரோ முன்னாடி 2 ஆர்க் இருக்குமா, அதை அவனோட கையை வச்சே உடைக்கிறான். அவன் முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே அவன் சுக்குநூறாக்குறான். அவன் அதே வேகத்தோட அவன் கையை வச்சு நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வருவானா, அதுக்குள்ள ஜீசோ நடுவுல வரா. அட இந்த பொண்ணை நான் மந்தே மாந்துட்டேன்பா. நீ உங்க கூட வரும்போது ஏதோ ஒரு மெய்டு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, உன்னையே நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவனோட பிளட் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் தாக்குறதுக்கு போறான். ஆனா ஏகப்பட்ட கத்தி அப்படியே அவனை தாக்குது. என்ன அந்த பொண்ணை ஒண்டி தாக்கலன்னு போறியா? என்ன நீ சுத்தமா மந்துட்டியா என்ன? அங்க நிறையவே டேகரை கண்ணா பின்னான்னு அந்த மொட்டை மேல போடுவானா. செம்ம வேகமா வரான். இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அட சாங்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்றா. சாங்கு பின்னாடி ஷீல்டை வச்சுன்னு வருவானா, அந்த ஷீல்டையே அவன் உடைச்சறான். இதை நம்ம சாங் எதிர்பார்க்கல. அதுக்குள்ள ஜீசோ பின்னாடி தாக்குறான். அவன் வந்து ஆப்வியஸா யோசிச்சேன், இது வந்து கண்டிப்பா நீ தானே. ஆனா அதுக்குள்ள நம்ம ரைட்டி ஒரு பயங்கரமான போடு போது அங்க அவனோட கையே துண்டாவுது. என்னடா பண்ணீங்க? என்னோட கையை காணும். என்னோட கையில இருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. சாங்கோ சொல்றான், சீக்கிரம் எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க. இங்க எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு போவாங்களா? அப்புறம் தான் மொட்டையோட நிறைய ஆளுங்க பின்னாடி வராங்க. அவ்வளவுதான், இந்த மாதிரி எங்களோட ஆளுங்க வந்துட்டாங்க. நல்ல டைமிங்ல வந்தீங்க. மொட்டையை பார்த்தோன்னே அவங்க பயந்துறாங்க. ஏன்னா மொட்டையோட
மையோட கை அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்கு. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜீசோ ஆருக்கு அந்த ரைட்டி இவங்க 3 பேருமே ஒரு பக்கத்துல இருந்து தாக்க போறாங்க. அந்த ஆருக்கு தான் ஃபர்ஸ்ட் தாக்க போகும். அந்த ஆருக்கோட கதையை அவன் முடிக்கிறான். ஆனா அது ஒரு ட்ராப் தான். ஏன்னா அந்த ஆருக்கு வழியா நம்ம ஹீரோ அப்படியே அவனோட தலையை துண்டாக்கி பறக்க விடுறான். நீங்க ஒரு பர்சனை கொண்டனால உங்களுக்கு 1000 கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. அது 1000 கோல்டு காயின், அதுவும் ஒரு பிளேயருக்கா? அப்பனா எனக்கு இப்பதான் புரியுது, இந்த கோல்டு காயின் இதுக்காக தான் எல்லாருமே இங்க வர வைக்கிறீங்களா? அங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம ஹாங்கு ஜீசோலாம் கார்ல பாப்பாங்களா? கார்ல இவங்களமா தான் நிறைய பேரை ஏமாத்தி கொண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே. அங்க இதனால சாங் ரொம்பவும் கடுப்பாகிறான். மரியாதையா உங்களோட வெப்பனை கீழே போடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே நான் இங்கேயே கொல்ற மாதிரி ஆகும். நீங்க எங்களை கொல்லக்கூடாது, இதோ போட்டுறோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் அவங்க கேக்குறாங்க, ஆமா உங்களோட லீடர் அவன் யாரு? உங்களுக்கு லீடரை பத்தி தெரியல, இந்த மொட்டை இருக்கால இவன் தான் ஆர்டரை கொடுப்பான், அதை பண்ணுவோம். அப்பனா மாஸ்டரா யாரு மாத்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற இன்னொத்தனா? அதுக்கு எந்த மாதிரி கிளாஸ் இருக்கு அது எனக்கு சரியா தெரியல. அது எப்படிப்பட்ட கிளாஸ்னா கண்டிப்பா 5 ஸ்டாரோ இல்ல அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வழியா தான் எவ்வளவு பேரை இவன் கொண்டு இருக்கான். சரி அப்படின்னா இது வரைக்கும் நீங்க எத்தனை பேரை கொண்டு இருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 21 பேரு. நல்ல சாங் ரொம்பவும் கடுப்பாயி அங்க இருக்கிற அவனோட ஸ்கெலிட்டன் ஆர்மி கிட்ட சொல்றான், சீக்கிரம் இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் கொன்றுங்க. அதே மாதிரி அவனோட ஆர்மியை வச்சு கொல்றானா அவனுக்கு கோல்டு மேல கோல்டா கிடைக்குது. ஆமா சாங், நீ என்ன பண்ணிருக்க எனக்கு தெரியும். ஏன்னா இவங்கள அப்படியே விட்டா கண்டிப்பா இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்க மத்தவங்களை கொல்லுவாங்க. இன்னோசென்டான ஆளுங்களை கொண்டு பாயிண்ட்ஸ் எடுக்க தான் இவங்க பார்ப்பாங்க. அதனால இவங்களை கொன்னதுல எந்த விதமான தப்பும் இல்ல. இதுக்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு சைடு அது கரெக்ட்னு தான் தோணுது. அப்புறம் அந்த ஆப்ல ஒரு மெசேஜ் ஷோ ஆகுது. போன விஷயத்தையும் இவங்க பண்ண விஷயத்தையும் போட்டு விடுறாங்க. அங்க தயவு செஞ்சு போகாதீங்க, ஏன்னா அங்க போனா அவங்களை கொலை பண்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனா இப்ப பிரச்சனை இல்ல, அங்க ஸ்கெலிட்டனோட இருக்கிற சில பல ஆளுங்க பயங்கரமா எல்லாரையுமே கொன்னுட்டாங்க. பார்த்தோன்னே கிம்முக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம சாங்குவோட கேங் தானே. அங்க இன்னொரு மெசேஜும் பாப்பப் ஆகுது. ஸ்கூல் பக்கத்துல மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு மாஸ்டரும் சுத்தின்னு இருக்கான். இந்த சைடு ஒரு வித்தியாசமான ஆளுங்களை காட்டுறாங்க. அவங்களுக்கும் நம்ம சாங்குவை பத்தி தெரியுது. சாங்குவோட உண்மையான பேரை பத்திலாம் தெரியல. இந்த மாதிரி ஸ்கெலிட்டனை வச்சு யாரோ ஒருத்தங்க காப்பாத்துறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுது. பரவாயில்ல, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்களா? இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். இவ்வளவு விஷயத்த அப்படியே விடக்கூடாது, நம்மளும் ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் அங்க போஸ்ட் திரும்ப வருது. அந்த போஸ்ட் பண்ணது ஒரு ப்ராசிக்யூட்டர் தான். இந்த போஸ்ட நான் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாராலையும் இதுல போஸ்ட பண்ண முடியாது. ஏன்னா 1000 கோல்டு சும்மா இல்ல, ரொம்ப அதிகம். அதனால இந்த போஸ்டுக்கு கீழே அவங்களால கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஆச்சு விஷயம் அவங்களுக்கு வேணும்னாலும் இல்ல தெரிஞ்சுக்கணும்னாலும் இங்க பண்ணிக்கலாமா? ஆனா அங்க ஒருத்தங்களும் அவங்களோட ஃபேமிலியை பத்தி தான் கேக்குறாங்க. என்னோட ஃபேமிலி எங்க இருக்கு ஆச்சு பாத்தீங்களா அப்படி இப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோட கேங் ஃபைனலா நம்ம ஹாங்கோட வீடு பக்கம் வராங்க. ஹாங்கு, இதுதானே உன்னோட வீடு? ஆமா ஆமா இதுதான் என்னோட வீடு. என்னோட பேரண்ட்ஸ் அவங்க ஓகேவா இருப்பாங்களா தெரியலையே. அங்கவன் பயந்துக்குனே தான் வரான். ஏன்னா அவங்க அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா அது தெரியல. வர வழி போற வழி எல்லா பக்கமும் ஒரே ஆறுக்கோட பொணங்களா தான் இருக்கு. ஐயோ புத்தா, ஜீசஸ், காட் யாராச்சும் இருந்தா என்னோட ஃபேமிலியை நல்லா பாத்துக்கோங்க இப்படின்னு தான் நம்ம ஆளு ப்ரே பண்ணிக்கினே வரான். அந்த இடத்துக்கு வந்தோடனே அம்மா அப்பா சீக்கிரம் கதவு திறங்க, இது நான் தான் ஹாங்க வந்திருக்கேன் இப்படின்னு இவன் கத்துறான். அந்த இடத்துல ஹாங்கோட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அப்பனா இவங்க இறக்கல. அங்க இதை பார்த்தோன்னே தான் ஹாங்குக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஒரு சைடு என்னன்னா, இவங்க கார்டு பிக் பண்ணும் போது இவங்க கார்டே பிக் பண்ணலையா. அங்க ஏகப்பட்ட கார்டு காட்டி இருக்கும். அப்படி இருந்தோம் ஹாங்கோட அப்பா அங்க எந்த விதமான கார்டையும் எடுக்கல. அம்மா கூட கேட்டாங்கடா, இந்த மாதிரி எதுக்கு நீ கார்டை சூஸே பண்ணலன்னு. ஆனா நான் விளாட்ன கார்டுக்கும் இங்க காட்டின கார்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததா, சரி எதுக்குன்னு நான் விட்டுட்டேன். இதனால ஹாங்க்கு கடுப்பா இருக்கு. என்னன்னா ஒரு நல்ல வாய்ப்பு அது, அதையே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. சரி அது இருக்கட்டும் ஆன்டி அங்கிள், கீழே வர வழியில நாங்க ஆர்க்கெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் நீங்க எப்படி கொன்னீங்க? அது இவரு என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த பூச்சி கொள்ற மருந்தெல்லாம் இருக்கும்ல அதை சும்மா ஒரு தூவி விட்டுருக்காரு. அதனால அஃபெக்ட் ஆகி அதுங்க அங்கேயே காலி. இதை கேட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அது இப்படியும் நம்மளால பண்ண முடியுமா? உன்னோட பேரு என்னப்பா சொன்ன? உன்னோட பேரு சாங் தானே? ஏன்னா நீ எவ்வளவு தூரம் என்னோட மகனை கொண்டு வந்திருக்க. அதே மாதிரி இப்போ டீ இருக்கு, டீ கூடயே நம்ம பேசலாமா? அங்க டீயை குடிப்பாங்களா? அங்க ஹாங் பார்த்தா நிறைய விஷயத்த சொல்றான். நான் எப்படி எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா? காபின்ஸ சும்மா கத்திய வச்சு பறக்க விட்டு கொன்னேன். ஆனா ஹாங்கோட அம்மாக்கு அதுல அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாய மூடுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு அங்க பாட்டப் இருக்கு. இதனால ஒருத்தங்களை அவங்க குளிக்க சொல்றாங்க. அங்க ஹாங்கோட வீட்டுல லைட் எரியுதுல, இதையும் வெளியில இருந்து ஏதோ ஒரு கும்பல் பாக்குது. நெக்ஸ்ட் சீன்ல ஜீசோ குளிச்சுட்டு வரா. இப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. மோ நன்றிமா இந்த மாதிரி பைஜாமாஸ் எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு. ஆனா அவங்க அம்மாக்கு ஜீசோட ஸ்கின் மேல தான் ஒரு கண்ணு. ஏன்னா அவ அவ்வளவு சாஃப்டாவும் ரொம்ப அழகாவும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா. இவ எப்படிதான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலும் இதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம ஹாங்கு அவனுக்கு என்ன கவலைனா,
சாங்கோ ஜீசோ இவங்களை கம்பேர் பண்ணா நான் 30 மடங்கு வீக். ஏன்னா அம்மாவும் பையனும் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சாங்கோ குளிக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவை பத்தியும் யோசிக்கிறான். நம்ம ஹாங்கோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க. இப்படி பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் உயிரோட இருப்பாங்களா தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நிலைமையில ரொம்பவும் கஷ்டம் தான் உயிரோட இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹாங் கேட்கறான், ஆமா நம்ம இங்கே இருக்க போறோமா இல்ல வேற எங்கேயாச்சும் போக போறோமா? நான் இங்க இருக்கிறதும் அவளுக்கும் சேஃப் இல்ல. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா ஆர்கோட கும்பல் வர செய்யும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை இங்க வரும். அதனால இங்கில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுதான் நல்ல விஷயமா அவங்களுக்கு தோணுது. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இடத்த விட்டு வேற எந்த இடத்துக்கு போனோம் அதுவே அவங்களுக்கு தெரியல. ஒரு கிளியரான கோல் இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ண முடியும். அதே மாதிரி நேத்து ஒருத்தங்க ப்ராஸ்டிக்யூட்டர்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டிருப்பாங்க 1000 கோல்டு கொடுத்து. அந்த கமெண்ட்டை ஜீசோ பார்க்க சொல்றா. ஏன்னா ஒரு சைடு ஜீசோக்கு அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் அவங்க மேல நம்பிக்கை இருக்க மாதிரி இருக்கு. நான் அவனை பாக்குறதுக்கு ஒன்னும் கெட்ட ஆளு மாதிரி எனக்கு தெரியல. இல்ல இது பொரியா கூட இருக்கலாம். ஆனா எல்லாருமே இதை பாருங்க, திரும்ப ஒரு போஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க. அது என்னன்னா அவங்க எல்லாருமே சேஃபான ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ண ஆசைப்படுறாங்களாம். அதுக்கு ஒரு சேஃபான ஏரியாவை நாங்க தேடுறோம். நாங்க எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கும்பலை நாங்க தேர்ந்து இருக்கோம். அதே மாதிரி எங்க கிட்ட ஃபுட்டு எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்காகவும் நாங்க தேர்ந்து இருக்கோம் இப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னதான் இவங்க சொன்னாலும் ஒரு சைடு இது ட்ராப்பா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. ஏன்னா யாருக்கு தெரியும், போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி ஒரு ட்ராப்பா இருக்கலாம். ஆனா காய்ஸ் எல்லாருமே இதை பாருங்க, அதுக்கு கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ். கண்டிப்பா நாங்க உங்களை நம்புறோம், நாங்க வரோம் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு. சாங்கோ இப்போ நீ என்ன சொல்ல போற? இல்ல ஆரம்பத்துல இவங்க மயக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களோ? ஏன்னா இப்படி மயக்கினாதான் நிறைய மக்களை அவங்களால கேதர் பண்ண முடியும். அப்பதான் இவங்களால கோல்டையும் அதிகமா கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அவங்களோட நோக்கம் அது கோல்டை கலெக்ட் பண்றதும் போர்ஷனை கலெக்ட் பண்றதும் ஒண்டிதான். இப்போ இவங்களால அவங்கள நம்ப முடியாது. ஏன்னா இந்த டைம்ல நம்ம 3 பேர் ஒண்டி தனியா இல்ல, அவங்களோட பேரண்ட்ஸும் தான் இங்க இருக்காங்க. அதனால நம்மளால அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. இப்படி போலான்னு நீங்க நினைச்சாலும் அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் சொன்ன இடம் அது இந்த இடத்த விட்டு பல மடங்கு ரொம்ப தூரமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாங்கோட கண்ணுல இன்னொரு மெசேஜ் மாட்டுது. அது என்னன்னா ஒரு ஓல்டு மேன் அவர் வீடெல்லாம் ரெண்டுக்கு விடுறாராம். அவருக்கு சொல்ல போனா இதெல்லாம் பிடிக்கல. நான் சேஃபா ஒரு இடம் வேணும்னு கேட்டோன்னே அவர் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த இடமும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 20 நிமிஷம் நடந்தாலே வரும். பஸ்ல போனா அது சேஃபா இருக்கும். சரி நான் கண்டிப்பா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கேட்கறதுக்கு போறேன். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அத்தையத்துக்கு எங்க போகணும்னு. சாங்கோ மன்னிப்பு கேட்கறான். இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்களும் என் கூட வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா தம்பி, இந்த மாதிரி எங்களை நீ கொண்டு போறதே பெரிய விஷயம் தான். என்னோட சாங்க நீ பத்திரமா பாத்துக்கினேன். அதனால கண்டிப்பா நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் மாஸ்டர் இருக்கதா செய்யுது. அதே மாதிரி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி. இந்த இடத்துல நிறையவே திருட்டு கும்பலும் இருக்கு. அது திருட்டு கும்பலா? ஆமா திருடங்க தான். அதாவது அவங்களாம் இப்படிப்பட்ட ஆளுங்கன்னா உங்ககிட்ட பொருளோ இல்ல சப்ளையோ இருந்தா கண்டிப்பா அதை எடுக்கணும்னே வர ஆளுங்க தான். அவங்கெல்லாம் புலிஸ் தான். ஹைஸ்கூல்ல இருக்கிற பசங்க தான் இப்படி மாறி போய் கிடக்குறாங்க. அவ்வளவுதானா, நம்ம பாத்துக்கலாம். இல்ல அவங்களும் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ண இருக்காங்க. நம்ம சாங்குவை பார்த்தோன்னே அவங்க மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. மரியாதையா அவங்க கிட்ட இருக்கிற பொருள் சப்ளை எல்லாத்தையுமே இங்க வெஸ்ட் போங்க, இல்லன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி எங்க கிட்ட நிறையவே வெப்பன் இருக்கு, சும்மா போட்டு பொசிக்கிட்டு போயினே இருப்போம். ஏன் இப்படி தைரியமா பேசுறாங்கன்னா நம்ம சாங்கோட ஸ்கெலிட்டன்ஸ் இது எல்லாமே ஒரு இடத்துல மறைய வச்சிருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அதை பார்த்தா பயந்துருவாங்களே. அப்போனா நீங்க எல்லாத்தையுமே கேக்குறீங்க அதுதானே? அதேதான், எல்லாத்தையும் தான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த கும்பலும் தலை தெறிக்க ஓடுது. இவங்களுக்கு எதுவும் புரியல என்ன விஷயம்னு. அப்புறம் தான் அவங்க திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி ஒரு பெரிய 3 உல்ஃப் இருக்கு. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இதை பத்தி தான் அந்த கமாண்டர் சொல்லியிருப்பாரு. அதை இவங்க பாத்துறாங்க. இதை பார்த்துதான் அவங்க பயந்து ஓடி போனாங்களோ. அதே மாதிரி இப்போ நல்ல விஷயம் என்னன்னா அதுங்க அட்டாக் பண்ணல. இது உங்களோட குணமே அப்படிதான். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பார்க்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தாவு தாவி அப்படியே கவிடும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல பேலன்ஸை மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது 4 காலோட இருக்கு. இதுவே நம்ம 2 காலோட இருக்கும். நம்ம ஒரு வாட்டி பேலன்ஸை மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அது நம்மளோட முடிவா இருக்கும். ஏன்னா அதுங்க கிரிப்பியும் விடாது. இந்த மாதிரி அதுங்க தொத்திக்கினே வந்தா. அதனால அவங்க அப்படியே பின்னாடி வருவாங்களா. ஆமா சாங், இந்த இடம் சேஃப் தானா? சேஃப்லாம் இல்ல. இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே. என் கிட்ட ஒண்டி அந்த உல்ஃபோட ஸ்ட்ரென்த் இருந்தா அவ்வளவுதான், நம்மளால அதை கொல்லவாச்சும் முடிஞ்சிருக்கும். ஆனா சாங் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி போறான். அப்புறம் தான் ஹாங்க்கு புரியுது, முன்னாடி ஸ்லைமோட உடம்புல இருந்து ஒரு லிக்விட் அவங்க எடுத்திருப்பாங்களே, அதை வச்சு அவங்களால எதையும் உருக்க முடியும்.
முடியும், சீக்கிரம் என்ன பண்ண இருக்கீங்க, தூக்கி போடுங்க. இப்படி இவன் சொல்ல ஆறு கூட கூட்டம் அந்த வெப்பனை பயங்கர வேகமா தூக்கி போதா அது எல்லாமே அது மேல பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க பேக தூக்கி போறான், அது வாயால கடிக்குது. என்ன உனக்கு தெரியாதா, அவங்க எதை குத்தாலும் வாயால கடிக்க கூடாது. நான் அந்த பேக் முழுக்க இந்த ஸ்லைமோட மியூக்கஸ் அதுதான் இருந்தது. இப்ப பாரு, அதனால இதுதான் உனக்கான முடிவு. அங்க இதே ஒரு வாய்ப்பை வச்சு செம்ம வேகமா அந்த குட்டி ஸ்கெலிட்டனு அதாங்க நம்ம ரைட்டி செம்ம வேகமா போட்டு தள்ளுது. இதே மாதிரி அவங்க மாஸ்டரை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 240 கோல்டு காயின் அதுக்கு கிடைக்குது. இந்த சைடு ஜீசோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா என்னன்னு தெரியல, நம்ம வந்து போக போக நம்ம சாங்குக்கு ஒரு பேர்டன் ஆயினே போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு சைடு பிசிக்கல் எபிலிட்டின்னு வந்துட்டா இவளால நல்லாவே சண்டை போட முடியும். இந்த சைடு ஹாங்கோட அப்பாவும் அம்மாவும் இந்த ரைட்டிய பயங்கரமா பாராட்டுறாங்க. என்ன இவன் தான் இவங்க எல்லாருக்கும் லீடரா, அக்கதான் அத்தனோடு இருக்கான், நான் வேலை எல்லாத்தையும் பக்காவா முடிக்கிறான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இவனால வளர முடியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம சாங்கோ அந்த பெரிய உல்ஃபை சமன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அங்க சமன் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோட லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால உங்களால பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ண முடியல. சரி ஏதோ ஒன்று, வாங்க நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போகணும். இந்த சைடு ஒரு ஹெலிகாப்டரை காட்டுறாங்க. அது உள்ள ஒரு 2 பேரும் பந்து போயின்னு இருப்பாங்களா அப்படின்ட்டாங்க. ஒரு பயங்கரமான மாஸ்டரோட கும்பல் தொத்திக்கினே வருது. இதுவும் ஒரு டிராகன் தான். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதை பார்த்து இவங்க ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த டிராகன் விடலையே, அப்படியே ஒரே கடி தான் அந்த ஹெலிகாப்டர் சுக்குநூறா போகுது. எல்லாத்தையுமே கீழ இருந்து நம்ம ஆளுங்க பாக்குறாங்க. நம்ம ஆளுங்களுக்கும் இப்பதான் புரியுது. அது பார்க்கும் போது அது பேஸ்ல இருந்து வந்த ஒரு மிலிட்டரி ஹெலிகாப்டர் மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, இப்போ இவங்களால இந்த இடத்தை விட்டு போக முடியல. மேல நிறையவே டிராகன் சுத்திக்கினே இருக்கு. அப்பாவும் இப்பதான் சொல்றாரு, நேத்து வந்து இதயத்துல நான் அதுங்களை பார்த்தேன், நேத்தும் இதே மாதிரி தான் அதே இடத்துல தூங்கி நின்றது. ஒரு சைடு ஹாங்கோட அப்பா அம்மாக்கு நம்பிக்கை கொஞ்சிக்கினே போகுது. என்ன பண்ணணும், இல்ல நான் உங்களோட நம்பிக்கையை உடைய வைக்க கூடாது, நீங்க கவலையே படாதீங்க ஹாங்கோட அப்பா அம்மா, கண்டிப்பா அதுங்க வேற எங்கேயாச்சும் போகும், நம்ம அதை ஒரு வாய்ப்பா வச்சு இங்கில இருந்து தப்பிக்கலாம். இதே மாதிரி நைட்டு ஒரே குளிரா இருக்குமா, திடீர்னுட்டாங்க அடுத்த கார்ட் செலெக்ஷன் ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட கார்ட்ஸ் அவங்க முன்னாடி இருக்கு. இதுலயும் நம்ம ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி ஸ்கில் இருக்கும், இதுக்கு ஏத்த மாதிரி, அதாவது கம்மின் பண்ணா ஒரு நல்ல ஸ்கில்லா மாறணும், இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல கார்டை இவங்க எடுக்கணுமா. ஹாங்கோ சொல்றான், அப்பா அம்மா போன வாட்டி மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, நிறைய ஸ்டார் இருக்கிற மாதிரி எடுங்க, ஏன்னா பைத்தியக்காரத்தனமா என்ன மாதிரி ஆயிடாதீங்க. நான் அப்படிதான் ஒரு ஸ்டார் அதிகம் நினைச்சு ஒரு ஸ்டார் இருக்கிறத ஏத்தேன். இந்த வாட்டி எனக்கு நிறைய ஸ்டார் இருக்கிற மாதிரி வேணும், அப்பதான் என்னால சர்வே ஆக முடியும். ஹாங் அங்க தேறான். இந்த சைடு சாங் யோசிக்கிறான், எப்பயுமே அதிக ஸ்டார் இருக்கிற ஒரு இது அது வந்து ஒரு நல்ல ஸ்கில் அப்படி நம்மளால சொல்ல முடியாது. இப்போ தேர்ந்தெடுக்கிற ஒரு ஸ்கில் நம்மளோட பழைய ஸ்கில்லோட மேட்ச் ஆகும், அதாவது கம்மின் ஆகும். அதனால கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்கில்லா நெக்ரோமன்சர் கூட மேட்ச் ஆகணும். அதுக்காக நான் எதை எடுக்கிறது, அப்புறம் தான் அவன் கண்ணில் ஒரு கார்டு பார்த்து இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தேர்ந்தெடுத்த கார்டு பிளாக் மெஜிஷியன். இப்போ நம்ம ஹீரோ தேர்ந்தெடுத்தது ஒரு பிளாக் மெஜிஷியன் கார்டு. அப்படியே நெக்ரோமன்சர் கார்டோட ஃபியூஸ் ஆயிடுது. இந்த ஸ்கில்லுனால என்ன பயன்னா, நம்ம சாங்குவோட அண்டடு இந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்துக்குமே இது பவரை கொடுக்கும். அதே டைம்ல எனிமிங்க உங்களோட பவர்ஸை இது வந்து குறைக்கும். நம்ம சாங்கு ஒரு நல்ல ஸ்கில்ல தான் தேர்ந்தெடுத்திருக்கான். இந்த சைடு ஹாங்கு 4 ஸ்டாரோட ஒரு ஸ்கில்ல பார்த்திருப்பான். ஆனா அதை எடுக்கிறதுக்குள்ள வேற எவனும் எடுத்துட்டான் போல, மஞ்சு போயிடுச்சு. அதனால தெரியாதனமா ஒரு ஸ்டார் இருக்கிற பிரீஸ்ட் ஸ்கில்ல அவன் தேர்ந்தெடுத்துட்டான். என்ன ஒரு அன்லக்கா இருக்கு, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் இந்த ஸ்கில்லுனால எப்பெல்லாம் அவன் எனிமிகளை கில் பண்றானோ அந்த டைம்ல 10 செகண்டுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து இவனுக்கு கிடைக்குமா. இப்படிப்பட்ட ஒரு மொக்கையான ஸ்கில்லு தான் அது. இவ்வளவுதான், நான் வந்து காலியாவது உறுதி தான். நம்ம சாங்குவோட அப்பா வந்து அப்படி இல்ல, நம்ம சாங்குவோட அப்பா 3 ஸ்டாரோட இருக்கிற ஸ்கில் அவரு தேர்ந்தெடுத்திருக்காரு. இதனால ஒரு சேஃபான ஏரியாவை அவங்களால கிரியேட் பண்ண முடியுமா. இது வந்து நம்ம ஹீரோக்கு நல்ல ஸ்கில்னு தோணுது. இதுக்கப்புறமும் அந்த ரெண்ட் கொடுக்குற அந்த ஏரியாவுக்கு இவங்க 2 பேரும் போக தேவையில்ல. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கும்ல, இதனால அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அங்க அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா அம்மா உங்களுக்கு என்ன ஸ்கில் கிடைச்சது. நான் ஒரு குக்கிங் ஸ்கில்ல தான் எடுத்தேன், அது ஒரு ஸ்டார்ல இருக்க ஒரு ஸ்கில். அட ஆன்டி, நீங்க வந்து என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, ஏன்னா இப்போ ஃபைட்டிங் ஏத்த மாதிரி நீங்க ஸ்கில்ல எடுத்திருக்கணும், ஆனா குக்கிங்கை வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை கேட்டவுடனே அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. எப்படி அவங்க அம்மாவோ அதே மாதிரி தான் பையனும். அங்க ஜீசோ கிட்ட கேக்குறான், ஆமா ஜீசோ நீ வந்து எந்த ஸ்கில் எடுத்த. நான் ஒரு 3 ஸ்டார்ல இருக்கிற ஹிட்மேன் அந்த ஸ்கில்ல நான் எடுத்தேன். இல்லையா, என்ன பண்ண முடியும்னா யாராச்சும் என்ன தாக்க வந்தா முன்னாடியே தெரிஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு ஸ்கில் தான் இது. ஆனா நம்ம ஜீசோக்கு என்னன்னா, நம்ம சாங்கு அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃபியூச்சர்ல ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது அப்படின்னு அவ பாக்குறான். நான் இப்ப இருக்க நிலைமையில அவ ரொம்ப வீக்கா தான் இருக்கா. அதுக்காக தான் மென்டலாவும் பிசிக்கலாவும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா
இருக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்றா. நம்ம சாங்கு அவங்க அப்பா கிட்ட கேக்குறான் அவங்க அப்பாக்கு எந்த மாதிரி ஸ்கில் இருக்குன்னு. சொல்ல அவங்க அப்பாக்கு எந்த மாதிரி ஸ்கில் கிடைச்சிருக்கும்னா ஒரு சேஃபான ஏரியாவை அவங்க அப்பாவால உருவாக்க முடியும். அதுவும் எவ்வளவு நேரம் அவர்கிட்ட மானா இருக்கோ அவ்வளவு நேரத்துக்கு இல்ல அவங்களால சேஃபா இருக்க முடியும். ஆனா காலி ஆயிட்டா கோல்ட வந்து கன்சியூம் பண்ணும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு 100 கோல்ட அது வந்து கன்சியூம் பண்ணுமா. இப்போதைக்கு அவங்க சேஃபான ஏரியால தான் இருக்காங்க. அதனால இப்போ அதை உருவாக்க தேவையில்ல. ஏன்னா இப்போதைக்கு அந்த அளவுக்கு கோல்டும் இல்ல. எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்ம அதை பண்ணா போதும். கண்டிப்பா நான் அதே மாதிரியே பண்றேன். இப்போ அவங்க சேஃபான ஏரியாவுக்கு போக தேவையில்ல. ஏன்னா இப்போ அதுக்கான ஸ்கில் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இந்த டிராகனும் அவங்கலேருந்து பாந்து போயிடுமா. இதனால பக்கத்துல ஏதாச்சும் ஸ்டோர் இருக்கான்னு அவன் பார்க்க சொல்றான். ஏன்னா அது வழியா ஸ்கில்ல வாங்கிக்க முடியும். இந்த சைடு ஒரு புலிஸோட கும்பல வந்திருக்கும்ல, அதுல வைவன்னு ஒரு ஆளு மறைஞ்சு போயிட்டானா. சீக்கிரம் நம்ம வந்து சீக்கிரமா இங்கிருந்து போகணும் அப்படின்னு இவங்க போறாங்களே. இது எல்லாத்தையுமே சாங்கோட கூட்டமும் பாக்குது. நேத்து வந்து நம்மளோட கோல்டையும் அவங்க அடிக்க பார்த்தாங்களே. இன்னைக்கு நம்ம ஏன் வேணும், நம்ம ஏன் அவங்க கோல்டை அடிக்க கூடாது இப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஐடியாவை பண்றான். இந்த சைடு அந்த சின்ன கேங்கு, அதாங்க அந்த புள்ளியோட கேங்கு, அவங்க வைவனை காணும்னு சொல்லி நேத்து நைட்டு முழுக்க அப்படியே டைம் போயிடுச்சு. லைக்கும் கோல்டும் சரியா கலெக்ட் பண்ண முடியல. சரி இன்னைக்கு வந்து அந்த ஸ்பின் பண்ற விஷயத்துல ஏதாச்சும் கிடைக்குமே, அதுக்காக அவங்க கோல்டை வச்சுக்கிறாங்க. உள்ளதான் மத்தவங்களும் இருக்காங்களா. எல்லாருமே நாங்க வந்து வந்தாச்சு. இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. என்ன விஷயம்னு அவங்களுக்கு தெரியல. உள்ள புலிஸோட ஆளுங்க தான் இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சு, யூஜின் எங்க காணோம். அதுவா நேத்து அவன் வந்து வந்தான். அதுக்கப்புறம் யூஜினுக்கு என்னதான் ஆச்சு. அங்க யூஜின் வரான். யூஜினை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யூஜினோட வாய் ஒரு மாதிரி வேம்பையர் மாதிரி இருக்கு. இப்பதான் விஷயமே அவங்களுக்கு புரியுது. நேத்து அந்த வேம்பையரோட லீடர் வந்திருக்கான். அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். ஏன்னா இவங்க எல்லாருமே போதுமான அளவுக்கு கோல்டை கலெக்ட் பண்ணல. அதுக்காக நம்ம யூஜினை அவன் கடிச்சு ஒரு லெஸ்ஸர் வேம்பையரா மாத்திட்டான். அதே மாதிரி அவன் ஒரு விஷயத்தையும் கேட்பான். ஆமா நீ வந்து எதுக்காக போன லீடரு அவனை வந்து நீ கொன்ன. அது என்னன்னா அவன் வந்து புரிஞ்சுக்கல. ஏகப்பட்ட ஆளுங்களை கொலை பண்ணான். சரி அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணேன். உங்களுக்கு புரியலடா முட்டா பசங்களா. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்க வந்து மத்தவங்க கிட்ட ஹோல் பேக் பண்ணவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ தயங்குறீங்களோ அது உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு மாடரேட்டான அமௌண்ட்டுக்கு ரத்தத்தை குடிச்சிக்கினே இருக்கணும். அப்படா இந்த ஃபார்மை மெயின்டைனும் பண்ண முடியும். உங்களை மாதிரி பசங்களால இந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியல. என்ன சொல்றீங்க, அந்த ஊசோக்கு ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னா. உனக்கு இன்னுமா புரியல. இந்த இடத்துல நான் தான் சிஇஓ மாதிரி. இந்த இடத்துல நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். அதுக்கு கீழே நீங்களா இருக்கீங்க. எல்லாருமே என்ன யோசிக்கிறீங்க, நான் இல்லாம எல்லாராலையும் சர்வே பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா எங்களை விட்டுருங்க, நாங்க வந்து போறோம். என்னப்பா அதுக்குள்ள நீ போறோம்னு சொல்ற? வேற ஒரு வேம்பையர் தான், அதாவது வேம்பையரோட ஹெட் இருக்கான்ல, உனக்கு கீழே இருக்கிற ஒரு வேம்பையர். என்னப்பா இந்த மாதிரி தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? உன்னை கொன்னுட்டேன். அதுக்காக நான் வந்து உன்னை விட்டு வைப்பேன்னு நினைக்காத. உன்னையும் நான் நினச்சா கொல்ல முடியும். உன் கூட இருக்கிற எல்லாரையுமே என்னால் கொல்ல முடியும். இன்னமும் ஒரு 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள 10,000 கோல்டு எனக்கு கொடுக்குறேன். இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். உன்னையும் உன்னோட மற்ற ஆளுங்களையும் நான் கொன்றுவேன். இவன் சொல்லுவானா, சாங்குவும் மற்றவங்களும் அங்கே வராங்க. என்னப்பா நீங்க ஸ்டோர்ல இருக்கீங்களா? என்ன அதுக்குள்ள என்ன அவசரம்? ஒரு கஸ்டமரை நீங்க வந்து இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. என்ன ஒரு ரூடான ஸ்டோரா இருக்கு. கஸ்டமரா என்ன உனக்கு வேணும் அதை சொல்லு. உன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு வேணும். அதனால மரியாதையா எனக்கு கூட. ஒரு பக்கம் உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உனக்கு பயமே இல்ல விஷயங்களை இழக்கத்துல இருந்து. ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அங்க இப்படி இவன் சொல்லுவானா, அங்க பல்ல அவங்க பாத்துறாங்க. இப்பதான் அவங்களுக்கு புரியுது. அப்போனா இந்த கேங்கோட பாஸே நீ தானா? இப்ப இவன் தான் அந்த வேம்பையரோட லீடரோ இப்படின்னு இவன் யோசிக்கிறான். அதுக்குள்ள நம்ம சாங்க அவன் அட்டாக் பண்ண வரானா. இந்த இடத்துல நம்ம சாங்கோட கோலம் அதோட கை வந்து தடுக்குது. ஆமா இதெல்லாம் என்னது ஸ்கெலிட்டனா? நான் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. நம்ம சாங்கோட ஆளுங்களும் அப்படியே பிடிச்சிருக்குமா? ஒரு வாய்ப்பா வச்சு கழுத்திலேயே கத்தியா இறக்குறான். ஏய் நீ நகரக்கூடாது. இல்லன்னு வச்சுக்கேன் உன்னோட தலை இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அதே மாதிரி இந்த வேம்பையர் எல்லாத்துக்கும் லீடர் நீதானா? சாங் இப்படி கேட்பானா? அவன் வச்சிருந்த இந்த கத்திய சுக்குநூறா அவன் உடைக்கிறான். சாங்க திரும்ப அவன் தாக்கலான்னு வருவானா, ஜஸ்ட் மிஸ்ல ஜீசோ கைய வெட்டி விடுறா. அந்த கையும் அப்படியே துண்டாவுது. அவளோட பவர் வந்து அதுல இருக்கனால பயங்கரமா உன்னோட கையும் பத்திக்குது. ஆமா இது என்னது? இதுக்குள்ள திரும்ப அவ தாக்குறதுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். வேம்பையர் அப்படியே கத்திய பிடிச்சுக்குதா. அங்க கழுத்துல இருக்க அந்த கத்திய டைரக்டா ஜீசோ மேல அவன் தூக்கி போறான். ஜஸ்ட் மிஸ்ல அங்க ஜீசோ தப்பிக்கிறான். இதுக்கு காரணம் அந்த ஹிட்மேன் அந்த ஸ்கில் தான். ஏன்னா அந்த ஸ்கில்ல பயன்படுத்தும் போது ஈஸியா எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் ஒரு ஸ்கில் கத்திருக்கோம், பிளாக் மெஜிஷியன். அந்த ஸ்கில் அவன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். அது என்ன பண்ணுனா, நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மினியான்ஸோட பவரை ஏத்தி விடும். எதிரில் யார் இருக்காங்களோ அவங்களோட பவரை இன்னமும் அது குறைக்கும். அதே மாதிரி தான் இப்போ விஷயமும் ஆகுது. இதனால அந்த வேம்பையரோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்கில் ஒரு நல்ல ஸ்கில்லா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சாங்கோட ஆர்மி ரொம்ப வெளுத்து
கட்ட ஆரம்பிக்குமா. அங்க இதனால அவன் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடறான். ஆமா, உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? பரவாயில்ல, எப்பயாச்சும் எங்க வழிக்கு வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அங்க ஒரு சைடு அவன் மனசுலயே யோசிக்கிறான், ஒரே ஒரு முறை இவன் ஒண்டி ஏமாந்து போட்டோம், அதுக்கப்புறம் என்ன இவனை கொன்னு ஒரு வழி ஆக்கிடணும். இந்த மாதிரி நடிச்சாலே போதும், என்னால இவனை அசால்ட்டா கொல்ல முடியும். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குமா? அசால்ட்டா ஒரே ஒரு போடு தான் அந்த ஸ்பியரை வச்சு குத்தி விட்டுறான். இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் என் கிட்ட ஒர்க் ஆகாது, ஏன்னா என் கிட்ட இன்னமும் நிறைய ஸ்பியர் இருக்கு. இதை பார்த்து பின்னாடி இருக்க ஆளுங்களாம் ரொம்ப பயந்து போறாங்க. ஆமா, இவங்கெல்லாம் யாருதான்? ஆனா இன்னமும் அந்த வேம்பையர் அடங்கவே இல்லை. ஆமா, நீ என்னை விடவும் பெட்டரா இருக்க, அதனால என்ன கேட்ச் பண்ணிட்ட அப்படின்னு யோசிக்காத. அதனால கண்டிப்பா அந்த டைரக்டர் அவன் ஒன்னும் உன்னை சும்மா விட மாட்டான். ஏன்னா அவன் முன்னாடிலாம் நீ ஒண்ணுமே இல்ல ஜீசோ, இதுக்கு மேல அவனை விட்டு வைக்காத, அவனை முடிச்சிரு. அங்க இதே மாதிரி ஜீசோ கொள்றா, அதுக்கான பாயிண்ட்டும் அங்க கிடைக்குது. அங்க மத்த பசங்களா இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பயந்து போய் சொல்றாங்க, அட இருங்க, இங்க எங்களை எதுவும் பண்றாதீங்க, எங்களுக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. சரி, அப்பனா என்ன ஆச்சு, அதை ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு மரியாதையா சொல்லு. அதே மாதிரி உன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே கூட எனக்கு. உங்க வழியா சாங்கோட பாட்டி கிட்ட நிறையவே கோல்டு வருது. ஆனா சாங் எதிர்பார்த்த அளவுக்கு இங்க கோல்டு இல்ல. அவங்க எதிர்பார்த்தது ஏதோ அதிகமா இருக்கும்னு நினைச்சாங்க, ஆனா இங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சாங்குக்கு இவங்க வழியா ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். என்னன்னா, இப்போ இவங்க சண்டை போட்டாங்களே, அவன் ஒன்னும் வேம்பையரோட லீடர் இல்ல. இவங்க என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, அவனை மாதிரி இன்னமும் நிறைய கூட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேம்பையர்ஸை வச்சு அவன் கலெக்ட் பண்ண பாக்குறான். அதே மாதிரி அந்த வேம்பையரை உருவாக்குற அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு லிமிட் இருக்கும். சாங்கோக்கு எப்படி ஒரு 5-6 ஸ்கெலிட்டன்ஸை உருவாக்க முடியும், அதே மாதிரி இருக்கலாம். அப்படி லிமிட் ஒண்டி இல்லைன்னா அவ்வளவுதான். இப்ப வேம்பையர் இது ஒரு வைரஸ் மாதிரி எல்லார்கிட்டயும் பரவ ஆரம்பிக்கும். அவன் இருக்கிற எல்லாரையுமே கடிச்சிட்டு வேம்பையரா மாத்திடுவான். ஆனா ஒரு சைடு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா எப்போனாலும் இவங்க ஒரேடியா கிட்ட தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இவங்க ஆளுங்களை கொண்டு இருக்கோம்ல, இந்த விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரிய வரும். அதுக்குள்ள நம்ம இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கப்புறம் பின்னாடி அந்த பசங்களும் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு ஸ்டோர் இருக்கிற அந்த இடம் தெரியுமா? அவங்க வழி காட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஒரு அலர்ட் ஷோ ஆகுது. யாரு செகண்ட் ரவுண்ட் அப்போ கார்டை தேர்ந்தெடுக்கலையோ நம்ம என்ன பண்ணலாம் பாக்குற சாங்கு மத்த யாருக்குமே எதுவுமே புரியல என்ன இதுன்னு. சாங்குக்கு ஒரு விஷயம் தெரியுது, இதனால ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு. இந்த சைடு அந்த பசங்க ரொம்ப பயந்து போறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த பசங்க அவங்களும் தேர்ந்தெடுக்கலையா, அங்க இருக்கிற ஒருத்தனும் தேர்ந்தே எடுக்கல. அப்போ என்ன யோசனை, இந்த சிஸ்டம் என்னால நம்ப முடியாது, ஏன்னா இது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா அமையும்னு யோசிச்சேன். அதனால நான் கார்டையே எடுக்கல எதுவும். ஒரு சைடு அந்த பையன் நம்புறான் இந்த மாதிரி எதுவுமே ஆகாதுன்னு. ஆனா அதுக்குள்ள சிஸ்டம்ல ஒரு விஷயம் ஷோ ஆகுது. யாரு இது வரைக்கும் அதை தேர்ந்தெடுக்கலையோ ஒரு மாஸ்டரா மாறிடுவாங்களாம். அதே மாதிரி அவங்களோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாஸ்டரா ஒரு வேர்வல்ஃபா மாறப்போதா. அங்க ஹீரோக்கு கொஞ்சம் போயிது. இதே மாதிரி போச்சுன்னா சரியில்லை, ஏன்னா போக போக இது நம்மளுக்கு பிரச்சனையா வரும். அதனால இவங்க மாறதுக்குள்ளேயே நம்ம இவங்கள கொன்னுடணும். சீக்கிரம் எல்லாருமே தாக்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா உருமாதான் அவனும் ஒரு வேர்வல்ஃபா மாறான். அங்க ரைட்டி செம்ம வேகமா தாக்க போகுது. அந்த மாஸ்டர்ஸ நம்ம ரைட்டி ஒரே ஒரு போடுல அப்படியே முடிக்கும்ல. அதனால நம்ம ஹீரோக்கு அங்க நிறையவே பாயிண்ட் கிடைக்குது. கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட். இது வரைக்கும் அவ்வளவு பாயிண்ட் எல்லாம் அதிகமாலாம் அவன் கேள்வியே பட்டதில்ல. ஏன்னா இது வரைக்கும் அந்த டேர்வுல்ஃப் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தோட வந்திருக்கும்ல, அதெல்லாம் அவங்க கொண்டு இருப்பாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் தான் கச்சிருக்கும். ஆனா இப்போ கிட்டத்தட்ட 3000 பாயிண்ட், சும்மா பல மடங்கு அதிகம் இது. அதனால தான் இப்படி யோசிக்கிறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோ இப்போ லெவல் 8க்கு வந்துட்டான். இப்போ ரேண்டமா அவனால ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ண முடியுமா, ரேண்டமா அவன் தோறான். அதனால அங்க எஜிலிட்டிக்கான ஸ்கில் இன்னமும் அதிகமாகுது. இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கில் நெக்ரோமான்சர், அதுக்கு வேகம் ரொம்ப முக்கியம். அதனால இது நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஸ்கில்லா தான் இருக்கு. அங்க தான் இன்னமும் பயந்து போயிடறான். ஏன்னா யாரெல்லாம் காடை இன்னமும் தேர்ந்தெடுக்கலையோ அவங்க கொடூரமான மாஸ்டரா மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூடிய நம்ம சண்டை போடணும், ரொம்பவும் கஷ்டமா தான் இருக்க போகுது. அங்க இதுக்கப்புறம் நம்ம சாங்கு அவன் இது வரைக்கும் சாதாரணமான மாஸ்டர் காப்ளின் ஆருக்கு இந்த மாதிரி இதுங்களை தான் ஸ்கெலிட்டனா மாத்தி ட்ரை பண்ணிருப்பான். எந்த போன ஒரு மனுஷன், அதுவும் வேர்வல்ஃபா எந்த போயிருக்கான்ல, அவன் ட்ரை பண்றான். இது வரைக்கும் பண்ணதில்ல. அங்க அதை பண்ணோனே அந்த வேர்வல்ஃபா மாறின அந்த பையன் அவனும் நம்ம சாங்கோட ஆர்மியில ஒத்தனா மாறிக்கிறான். அதே மாதிரி பண்ணாலே போதுமே, நம்மளால வேம்பையர் ஆளுங்களை இதுக்கப்புறம் வச்சு செய்ய முடியும். பையன் கிட்ட அந்த ஸ்டோரை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஏன்னா ஸ்டோரை இன்னும் அவன் காட்டல. அதை பத்தி அவன் சொல்றான், அது ஒரு பார்க்கிங் ஏரியால தான் அது இருக்கு. ஆனா அங்க போறது ஆபத்தான விஷயம். ஏன்னா இப்போ அந்த வேம்பையர் ஆளுங்க ஒரு பேஸா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இவங்களாச்சும் பரவாயில்ல, மத்தவங்க கிட்ட கோல்ட தான் அபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல, ஆளை பார்த்துட்டா அவங்கள விடவே மாட்டாங்களாம், அப்படியே கொன்றுவாங்களாம். இதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு அவங்க போறாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி அமைதி நிலமா இருக்கு. ஹீரோக்கும் தெரியுது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா இருக்குன்னு. எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, பயங்கரமா ஒரு கத்துற சவுண்ட் கேக்குது. இங்க என்னன்னா ஒரு வேம்பையருக்கும் ஒரு பெரிய பேருக்கும் சண்டை ஏற்படுது. வேம்பையரை அந்த பேர் சும்மா வச்சு வாங்குது. பேரும் இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா
ட்விஸ்ட்லாம் இருந்திருக்கு. என்னன்னா இந்த ஆளுங்க இவங்க வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம்ல கையை கட்டி போட்டிருப்பாங்களா, அந்த பேரால எந்த விதமான கார்டையும் தேர்ந்தெடுக்க முடியல. அதனால்தான் ஒரு ஹியூமன்ல இருந்து இப்போ ஒரு பேரா மாறிட்டான் பாவம். இதே மாதிரி அவங்களோட சண்டை பயங்கரமா போகுதா. ஒரு சைடு அந்த பேரு தாக்குது, இன்னொரு சைடு அந்த வேம்பியை தாக்குது. இதே மாதிரி சண்டை வந்து பயங்கரமா போறனால ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல அங்க தூக்க முடியாது. அதனால கரெக்டான வாய்ப்புக்கு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். கரெக்டா அந்த பேரும் அந்த வேம்பையரும் சோர்ந்து போகுமா, அந்த டைம்ல ஒரு அண்டெட் டேம் உருவாக்கிருப்பால, அதை வச்சு ஒரே போடுதான் இங்க அது இறந்து போகுது. இதுக்கு பாயிண்டும் கிட்டத்தட்ட 3500 கோல்டு கிடைக்குது. இதே மாதிரி அந்த பேர் மாஸ்டரையும் இவனோட டீம்ல சேர்த்துக்கிறான். போற வழியில ஒரு பஸ் கிடைக்குது. இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருதா, ஸ்டார்டிங்ல ஒரு 2 பசங்களை நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான்ல, ஸ்பியர்மேனு இன்னொருத்தன் ஷீல்டு வச்சுருப்பானே, அந்த கேங் வந்து பஸ்ஸோட போயிருக்கும். உடனே இந்த வேம்பையர் கிட்ட மாட்டி மொத்தமா காலி அவங்க. சரா இந்த மாதிரி ஸ்டோர் வந்து எங்க இருக்கு, அவன் யூஜினை பாப்பானா, உடனே யூஜினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட கண்ட்ரோலே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த வேம்பையர் பாஸால இவன் ஒரு வேம்பையரா மாதிரி இருப்பான்ல, அந்த வேம்பையர் பாஸுக்காரன் அவன் திடீர்னு இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் எதுக்கு, யாருதான் நம்ம வேம்பையர் ஆளுங்களை கொள்றான்னு பாக்குறதுக்கு. அதுக்கும் மேல கரெக்டான வாய்ப்பை பார்த்து ஒரு கேர்ஸ் அவன் வந்து ஏவி விட்டுறான். ஒரு லெசர் கேர்ஸ் தான், அதுவும் நம்ம சாங்கோ மேல ஆக்டிவேட் ஆயிடுது. இப்போ அந்த கேர்ஸை உடைக்கணும்னா அவனுக்கு ஹோலி மேஜிக்கா இருக்கிற ஒரு ஹோலி மேஜிக் கண்டிப்பா தேவைப்படும். அங்க இன்னமும் பயமுத்துற விதமா அந்த வேம்பையர் நிறைய விஷயத்த சொல்லுது. நீ வந்து செத்து போயிடுவ, வாட்டி நீ கிடைச்சனா காலி, உன்னை நான் அப்படியே பிரிச்சு மிஞ்சிருவேன்னு நம்ம சாங்கோ விடல ஒரு பயங்கரமான எத்துறான். நம்ம சாங்குவோட கையிலயும் இப்போ வந்து ஒரு ரெட் கலர்ல மார்க் இருக்குமா, இதெல்லாம் பார்த்து ஹாங்கு பயந்து போயிடறான். சாங்கு நீ வந்து என்ன உண்மையிலேயே இப்போ ஒரு ஹியூமன் தானா? இப்போ நம்ம சாங்குவுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோலி மேஜிக் வந்து தேவைப்படும். நம்ம ஹாங் வந்து ஒரு பிரீஸ்ட் தானே, அவனால இதை நீக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையாது. ஆனா அவனோட லெவல் அது ரொம்ப கம்மியா இருக்கனால அங்க வந்து எதுவுமே அங்க பண்ண முடியாதான். இப்போ வேம்பையர் லார்டால அந்த ஸ்கில் மார்க் ஆகப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சாங்கு எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் 12 ஹவருக்கு ஒரு முறை சாங் இருக்கிற அந்த லொகேஷன் வேம்பையர் லார்டுக்கு தெரிய வருமா. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான கோஸ்ட் வந்து நம்ம சாங்குக்கு அப்பியர் ஆகுது. என்னன்னா இவன் மார்க் பண்ணால அந்த வேம்பையர் லார்டு அவனை நம்ம ஆளு எலிமினேட் பண்ணணுமா, அதுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோல்டு கிடைக்குமா. அப்படி இல்லைன்னா நம்ம சாங்கு இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சாங்குக்கும் வேற வழி இல்லை, நம்ம சாங்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதனால அவன் ஸ்டோரை பத்தி கேட்கறான். ஆமா ஸ்டோர் வந்து எங்க இருக்கு, அதே மாதிரி அந்த வேம்பையரோட நிஸ்ட் அதுவும் எங்க. அப்புறம் அந்த பையன் வழியா அந்த ஸ்டோருக்கு அவங்க வராங்க. அங்க ஏகப்பட்ட லெவல் இருக்கு. போன வாட்டி ஏதோ 3 லெவல நம்ம பார்த்திருப்போம், இந்த வாட்டி பிளாட்டினம் அளவுக்கு லெவல்ஸ் இருக்கு. சாங்கு தான் ஃபர்ஸ்ட் போறான். நம்ம சாங்கு கிட்ட ஆல்ரெடி ஒரு டிக்கெட் இருக்கும். அது எப்படி நம்ம சாங்குக்கு கிடைச்சிருக்குன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் நம்ம சாங்கு முடிச்சிருப்பான். அங்க ஒரே டைம்ல பஸ்ல எல்லாருமே இருக்கும்போது 100 ஆருக்கு தனியா கொண்டால அங்க ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கும். அதுவும் ஒரு பயங்கரமான டிக்கெட் தான். இப்போதைக்கு அவன் பண்ணல, ஏன்னா இதுவே நம்மளுக்கு ஒரு ட்ரம் கார்டாவும் அமையலாம். அங்க இதனால நம்ம சாங்கு 10,000 கோல்டுக்கு ஒரு இதை ஸ்பின் பண்றான். அங்க சாங்கு வேற ஸ்பின் பண்ணும் போதே பயமுத்தி விடுறான். வாட்டி இந்த மாதிரிலாம் இப்ப இருக்காதுடா, ஏன்னா லக்கு வந்து எப்பயுமே கை கொடுக்குமான்னு தெரியாதுடா சாங்கு இப்படின்னு இவன் பயமுத்தி விடுறான். ஆனா ஆப்போசிட்டா தான் அங்க நடக்குது. அவனுக்கு ஒரு புது ஸ்கில் கிடைக்குது, மாஸ்டர் லெவல் ஸ்கில்னு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, இதனால நம்ம ஹீரோவால இப்போ ஒரு வாய்டை உருவாக்க முடியும். இதுக்குள்ள நம்ம ஹீரோவோட ஆர்மியை வச்சுக்க முடியும். இது சோலோ லெவலிங் எப்படி, அதே மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. என்னன்னா வேம்பையர் லார்டோட ஸ்கில் மார்க் வந்து இவன் மேல இருக்குல்ல, அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் கிட்ட மினியான் இருக்கோ அவன் ஒரு ஏரியாக்கு பரப்பி விட்டாலே போதும், அந்த மார்க்கு அதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. இதுக்கு கூல்டவுன் வரும் 1 ஹவரா. இதெல்லாம் கேட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இது ரொம்ப லக்கியான விஷயம், நம்ம சாங் இந்த அளவுக்கு லக்கியா இருப்பான்னு யோசிச்சு கூட பார்க்கல. அப்புறம் அந்த ஸ்கில்லை வச்சு எல்லா ஆர்மியும் அவன் உள்ள வச்சுக்கிறான். இந்த சைடு அங்க ஜீசோ மத்தவங்க எல்லாம் ஸ்பின் பண்ணி விடுறாங்களா. நம்ம சாங் நினைக்கிறான் ஏதோ பெரிய விஷயமா கிடைச்சிருக்கோன்னு. ஆனா அங்க பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம ஜீசோக்கு ஏதோ மெடிக்கல் கிட்டு கச்சிருக்கு. சாங்குக்கெல்லாம் படு மட்டும் ஒரு ஆர்மர் கச்சிருக்கு. அதை வச்செல்லாம் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனால நம்ம ஹாங்கு ரொம்பவும் கடுப்பாகிறான். அடுத்த வாட்டிலாம் நான் விட போதில்ல, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பெரிய பொருள்னு அடிப்பேன். அப்புறம் எல்லாருமே அங்கல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி மோசமா இருக்கு. உனக்கு அப்பயே தோணுச்சு இந்த மாதிரி நம்ம சாங்கு கூடயே போயிருக்கலான்னு. மிலிட்டரி பேஸ் வந்து சேஃபா இருக்கும்னு நினைச்சுதான் சாங்கு கூட போகாம இங்க வந்திருப்பான். ஆனா மிலிட்டரி பேஸுக்கு வந்து பார்த்தா எல்லா இடமும் மோசமா இருக்கு. எல்லா இடத்துலயும் அங்க டெட் பாடியா தான் இருக்கு. அதனால நம்ம ஸ்பியர்மேனை தான் எல்லாருமே காரி துப்புறாங்க. ஏன்னா அவனால் தானே இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் போன்ல இன்னொரு இடத்த அவங்க பாக்குறாங்க. அங்க போய் தான் அவங்க மிகப்பெரிய தப்பியே பண்ணாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஏகப்பட்ட வேம்பையர்ஸோட கும்பல் இருக்கு. அவங்க தெரியாதனமா மாட்டிக்கிறாங்களா, அவங்க சும்மா பிச்சு மேயறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே அடிமைமா தான் கோல்டை கலெக்ட் பண்ணணும். அப்படி கோல்டை கலெக்ட் பண்ணாம விட்டுட்டா அவ்வளவுதான், உங்க எல்லாரையுமே அப்படி கிச்சன்ல கொண்டு போய் ஃபுட்டா மாத்தி சாப்பிடுவேன். ஸ்பியர்மேனு மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும்
ஒன்ஸ் இங்க வேற யாராச்சும் மாட்டிக்கினா போதும், கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே கொன்றுவாங்க, அதாவது ஃப்ரெண்டுகளை கொன்ன மாதிரி. இதனால எல்லாரையுமே அங்க பயமுத்தி போக சொல்றாங்க. போங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், என்ன ஆகும் தெரியும்ல. அங்க திடீர்னு போகும்போது என்னாச்சுன்னு தெரியல, சடனா அவங்க நிக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு குட்டி உண்டு உருவம் இருக்கு. அது யாருன்னு தெரியுதா? நம்ம ரைட்டி தான். நம்ம ரைட்டியை பார்த்தோன்னே அவங்க தப்பா தான் இட போறாங்க. ஏன்னா இதால என்ன பண்ண முடியும்? சோ அதனால அப்படியே கொன்னலான்னு போறாங்களா? ஆனா அது ஒரு ட்ராப். அங்க போய் அவன் வசமா மாட்டிக்கிறான். அங்க போர்ட்டல் வழியா ஏகப்பட்ட சாங்கோட ஆர்மி வருமா. பார்த்தோன்னே தான் ஸ்பியர்மேனுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாங்கு, நல்ல வேலை நீ வந்துட்ட. அதே மாதிரி இப்பதான் அவனுக்கு புரியவும் செய்து, போன வாட்டி கம்பேர் பண்ணதை விட நம்ம சாங்கு பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த வேம்பையரும் சொல்லுது, இந்த மாதிரி உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங், எங்களால உங்களை கொல்ல முடியும். சாங்கு அங்க எதையுமே கண்டுக்கல. சீக்கிரம் இருக்கிற ஹியூமன்ஸை தாண்டி எல்லா மாஸ்டரையும் கொன்றுங்க. நம்ம ஸ்பியர்மேன் அவன் ஜீசோ பார்த்தாலாம் ரொம்ப ஆச்சரியமா வரான். போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த குழுல சாங்கு ஒண்டி ஸ்ட்ராங் ஆகல. நம்ம ஜீசோ நம்ம சாங்குவோட குழுவே ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன நம்ம ஹாங்கு அவன் ஒண்டிதான் கொஞ்சம் பயந்தாங்க இல்லையா, இன்னமும் ரைட்டி பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கான். சைடு நம்ம சாங்கோட ஆர்மி அப்படியே பிடிக்குதா, உங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. ஏய் நீங்க வந்து எங்களை கொல்லக்கூடாது, நான் வந்து எல்லாத்தையுமே சொல்றேன், கவலை வேணாம். சரி, இந்த மாதிரி சொல்லு. இந்த ஃபேக்டரிக்குள்ள செட்டா எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி எவ்வளவு வேம்பயர் இருக்காங்க, அவங்களோட லெவல்ல இருந்து எல்லாத்தையுமே நீ சொல்லணும். என்ன உனக்கு புரியுதா? இல்ல, உள்ள ஒரு 5 லெவல்ல இருக்க ஒரு வேம்பயர் ஒருத்தன் இருக்கான். அதே மாதிரி 12 ஹியூமன்ஸ் இருப்பாங்க, சில பேர் 4 லெவல்ல இருப்பாங்க. ஆன்சரை கேட்கும் போதே நம்ம ஹீரோக்கு தெரியுது அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான்னு. பயத்திலேயே அங்க எதுக்கு எவ்வளவு விஷயத்த அவன் சொல்லியிருப்பானா, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா வச்சு நம்ம ஹீரோ அப்படியே விடுவான்னு அவன் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஸ்பியர்மேன் அவங்க விடவே இல்ல, கழுத்திலேயே ஸ்பியரை இறக்கி அப்படியே கொன்னுறான். உனக்கு தேவைதாண்டா இது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸையே நீ கொன்ன, அதுக்காக தான் நான் உன்னை கொன்னனே. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நான் எவ்வளவு விஷயங்களை பண்ண தெரியுமா, எல்லாமே இப்ப போச்சு, எல்லாமே உன்னாலதான். நீ வந்து கவலைப்படாத, எனக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ பண்ண விஷயம் அது வந்து சரிதான். ஏன்னா இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஏன்னா இவங்கலாம் இப்படிப்பட்ட ஆளுங்க தான். அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த வேம்பேஸ் அவங்களையும் பிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக உள்ள போறாங்க. உள்ள நிறையவே ஆளுங்க மாட்டின்னு இருக்காங்க. அது கூடவே வேம்பேஸும் இருக்கு. இதுல ஒருத்தன் சிஇஓவா இருக்கான். மக்கள் எல்லாருக்கிட்டையும் மிரட்டுறான். சில மக்களை அவங்க ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க, சில பேர் வெளியில இருக்காங்களே அவங்க எல்லாருமே வேம்பையரை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டரியான சப்ளை ஆளுங்க தான். அந்த வேம்பையருக்கு என்னன்னா, இந்த மாஸ்டரை பிடிக்கிறத விட இந்த ஹியூமன்ஸை பிடிக்கிறது ஈஸியான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த பிசினஸோட எவல்யூஷன் தான் இது. செகண்டரியா பிடிச்சி வச்சிருக்காங்களே அந்த மக்கள் கிட்ட இவங்க என்ன சொல்லி வேலையை வாங்குறாங்கன்னா, நீ ஒண்டி உன்னோட வேலையை நல்லா பண்ணனா உன்னால ஒரு வேம்பையரா மாற முடியும், அதாவது எங்களை மாதிரி அப்படின்னு ஆசையை காட்டி தான் இவங்க வந்து பண்ணவே வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள திடீர்னு வேற யாரோ அங்க வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சாங்கு தான். சாங்க பார்த்தோன்னே அந்த வேம்பையரோட கும்பல் அங்க வந்து அங்க மத்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சாங்க பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க தான் இவங்களாம். சாங் ஆல்ரெடி இவங்கள காப்பாத்திருப்பான். ஹேய், கம்முன்னு இருக்கணும், உங்களுக்கு தெரியாதா? அங்க சாங்கோ அந்த வேம்பையர் கிட்ட கேக்குறான், ஹேய் உங்களுக்கு உங்களோட பாஸ் சொல்லிய என்னோட மெசேஜ் என்ன கிடைக்கலையா, இந்த மாதிரி நான் யாருன்னு. அங்க இருக்கிற ஒரு வேம்பையருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் நம்ம சீஃபை கொன்னு இருக்கான்னு. அங்க இப்படி இவங்க சொல்றாங்களே, அங்க இதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்ல. ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அதுவும் அந்த பிளாக் மேஜிக்கோட ஸ்பெல்லு தான். இதனால என்ன ஆகும்னா அவங்களோட ஸ்டாட்ஸ் அது பல மடங்கு ரொம்ப கம்மியாகும். அங்க இதே டைம்ல ஏகப்பட்ட சாங்கோட ஆர்மி அனுப்புவானா, அதெல்லாம் பார்த்து எல்லாருமே பயந்து சதறாங்க. நீங்க எல்லாருமே பயப்பட வேணாம், வேறமா அந்த கண்ட்ரோல் பண்ற அந்த ஆளு அவனை ஒண்ணி நம்ம கொன்னாலே போதும், வேலை அசால்ட்டா முடியும் என்ன. ஆனா மத்தவங்களுக்கு அந்த ஸ்கெலிட்டனை சமாளிக்கிறதே சரியா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு வேம்பை லீடரும் அப்படியே சாங்க கொல்லலான்னு போகுமா, இது ஒரு வாய்ப்பா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹாங்கு ஸ்லைமால ஏற்பட்ட அந்த ஆசிட் அதை தூக்கி எறியறானா, அவனோட மூஞ்சே பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அங்க இருக்கிற மத்தவங்கள நம்ம ஜீசோ காப்பாத்துறா. அங்க ஹாங்கோ சொல்றான், சீக்கிரம் அப்படிதான் நம்ம எல்லாருமே இந்த சைடு வழியா போகணும், யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் அடிபட்டிருக்கோ இந்த சைடு வாங்க. முகத்திலே ஆச்சிருப்பால அந்த வேம்பையருக்கு இன்னமும் கடுப்பாவுது. ஆமா யாரா நீங்களாம் கடனா வந்தீங்க,
இந்த மாதிரி என்னோட ஃபுட்டுகளை கொண்டு போறீங்க. அங்க நம்ம சாங்கோ அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான் அந்த பஸ்ஸுக்கு. அதை ஆக்டிவேட் பண்ண நம்ம ரைட்டி யாருமே எதிர்பாராத விதமா செம்ம வேகமா வந்து அவனோட கைய துண்டாக்குது. அங்க அவனோட நிலைமையே மோசமாயிது. ஆல்ரெடி தலையில வேற அடிபட்டிருக்கு. தலையில ஆசிட வச்சு தாக்கிட்டாங்க. போனா அங்க கையும் ஒரு மாதிரி துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால ரொம்ப கடுப்பாயிரானா அங்க மேனேஜர் இன்னமும் பவரை ஏத்தி விட அங்க இன்னமும் ஒரு பெரிய வேம்பையரா அவன் மாறிடுறான். ஒரு ஹை கிளாஸான வேம்பையர் தான் இப்போ இவன். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு புரியுது. நான் ஆல்ரெடி அவன் ஹியூமனா இருக்கிறத விட்டுட்டான். இப்போ ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு அவன் ஆசையே படல. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹை கிளாஸ் வேம்பையரா மாறிட்டான் ஆளு. அந்த ப்ரொஃபசர் அந்த வேம்பையரோட பவரோட உதவியால வேம்பையரை தாக்குறதுக்கு நம்ம ஆளுங்க போறாங்களா? சாங்கோட ஸ்கெலிட்டனை அவன் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். முன்னாடி ஒரு வேர்வுல்ஃபோன் தாக்குறதுக்கு போகுது. ஆனா அதையும் அவன் ஒரே அடியில தாக்கிறான். இந்த மாதிரி 3ஆம் பக்கமும் தாக்க சில பல அட்டாக்ஸ் அது மேல லேண்ட் ஆகுது. ஒரு கட்டத்துல ஜீசோ முதுகுலயே ஒரு கோடு போட்டு விடுறா. அம்மா நீ எப்ப என் பின்னாடி வந்த? கரெக்டான நேரமா பார்த்து நம்ம ரைட்டிய அப்படியே தூக்கி போறா. நம்ம ரைட்டிய எதிர்பார்க்கல இந்த மாதிரி அவ பண்ணுவான்னு. அங்க கரெக்டான வாய்ப்பா பார்த்து ஒரு சின்ன ஸ்டைக்க நம்ம ரைட்டி கொடுக்குது. இதனால அவனோட உடம்புல எங்க பார்த்தாலும் ரத்தம் ஊத்திக்கினே இருக்கு. அதே மாதிரி நம்ம சாங்கோ அவனோட ஸ்கெலிட்டன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி போச்சுன்னா நம்ம சாங்கோக்கு சண்டை போடுறது கஷ்டமாயிடும். அதே மாதிரி அந்த மேனேஜர் கிம், இந்த வேம்பையரோட பேரு தான் கிம்மோட உடம்புலயும் ரத்தமா ஊத்துதா. அவனோட கண்டிஷனும் மோசமாகுது. இப்ப என்ன பிரச்சனைனா அந்த வேம்பையர் எல்லாத்தையுமே நொறுக்குது. கரெக்டான டைம்ல நம்ம ஆளு சைட்ல பாப்பானா அங்க ஒரு டெட்டான செவரஸோட உடம்பு கிடக்குமா. அது ஒரு டைனோசார் மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் தான். அதை அவன் ரிவே பண்றான். அது ரிவேயும் ஆயிடுது. இதோட பவரும் அங்க பயங்கரமா இருக்குமா. நல்ல வேலை அந்த பவர்னாலேயே அங்க இதனாலேயே மத்த ஸ்கெலிட்டனுக்கும் அந்த பவர் ஷேர் ஆக இத ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஹீரோ அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அதோட கதையும் அங்க முடிய அங்க 10,000 கோல்டு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஏன்னா கொன்ன அந்த மேனேஜர் கிம் அவன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஹியூமனு. ஒரு விதமா ஆளு எவ்வளா இருக்கான். அதனால தான் இப்படி அவங்க சொல்றாங்க. எனக்கு இன்னமும் தெரியல இவனை வந்து சபர்டினேட்டா என்னால மாத்த முடியுமான்னு. சும்மா அவன் ட்ரை தான் பண்ணி பாக்குறான். அது லக்கிலி ஒர்க்கும் ஆயிடுது. யோசிச்சு பார்க்கல இந்த மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும்னு. டெட்டான அந்த வேம்பியர் அதை ஒரு சர்வெண்டா மாத்தினால அதனால அதோட மெமரி லைட்டா நம்ம ஹீரோக்கு தெரியவுது. இது நம்ம ஹீரோவோட எபிலிட்டி தான். அங்க மேனேஜர் கிம்முக்கு பதிலா இப்ப நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறான். அங்க ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட வேம்பயர்ஸ் இருக்கு. ப்ரொஃபசர் எல்லாருக்கிட்டயுமே கேக்குது, ஹோய் இந்த மாதிரி எல்லாருமே இந்த கேமை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தோணுதா இந்த கேமை பத்தி? இந்த மாதிரி எங்களுக்கு தெரியல என்னதுன்னு. அதேதான் இந்த கேமை பத்தி ஆனஸ்டா சொன்னா எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னா நீங்க எல்லாருமே எவாலாகணும். அதே மாதிரி மேனேஜர் கிம் நீ தான் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு உருவாக்க போற. இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்த்தால ஆளுங்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, சில ஆளுங்களை வேலை வாங்குது. இந்த மாதிரி வேலையை நம்ம கிம்முக்கு இந்த மாதிரி டைம்ல தான் கொடுத்துருப்பான். அதுவும் எதுக்கு நம்ம ப்ரொஃபஸருக்கு ஒரு மிஷன் கச்சிருக்கும். அது என்னன்னா கம்ப்ளீட்டா அவனுக்கான ஒரு உலகத்தை அவன் கிரியேட் பண்ணோம். அதை கேட்டவுடனே எல்லாருமே அங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபஸருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்து நம்ம ஹீரோக்கு இப்பதான் விஷயமே புரியுது. யாருமே யோசிச்சு பார்க்கல. ஏன்னா இது ஒரு சேஃபான ஏரியான்னு நினைச்சு எல்லாருமே வருவாங்க. அங்க ப்ரிசர்வ் பண்ற வேலையும் இந்த வேலையும் இவன் பண்ணுவான்னு யோசிச்சு பார்க்கல. அதே மாதிரி நம்ம கிம்முக்கு தனியா ஒரு கொஸ்ட் கிடைக்குது. அது ஒரு பிரைவேட்டான கொஸ்ட் தான். அந்த கொஸ்டோட டைட்டில் என்னன்னா கண்ட்ரோலர் ஆஃப் டெத். இப்போ ஒரு மெசக்கர் நடக்க போது, அதாவது ஏகப்பட்ட ஆளுங்க இறக்க போறாங்க. ஒண்ணு நம்ம ஹீரோவால தடுக்க முடியும், இல்லனா நம்ம ஹீரோ அந்த மெசக்கரை ஒரு அட்வான்டேஜா ஏற்படுத்திக்கலாம். அதாவது யாரெல்லாம் டெட் ஆகுறாங்களோ அவங்கள நம்ம ஹீரோ அவனோட அன்டெட்டா மாத்திக்கலாம். இது எல்லாமே நம்ம ஹீரோவோட தலைவிதியோட இணைஞ்சிருக்குமா? இப்போ டெஸ்டினி அது வந்து உன் கிட்டதான் இருக்கு. சோ சாங்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கடைசியா கேட்டு முடிக்கிறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இல்ல எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பார்க்கலாம் இந்த ப்ரொஃபஸரால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஏன்னா ஆளு அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தையே உருவாக்க பாக்குறான். இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட உங்களுக்கு தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.